அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளம் குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனின் வருமானம் குறித்து ஆராய்ச்சி செய்யும் பயிற்சி பட்டறையின் ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம நிறைய செஷன் பேசிட்டோம். ஸோ இன்னைக்கு பர்சனல் ஜாதகங்களை ரிசர்ச்சுக்கு எடுத்துறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வருமானத்தை பத்தி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவா இந்த வருமானம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் ஸ்கில்ஸோட தொடர்புடையது, அதிர்ஷ்டத்தோட தொடர்புடையது, நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாவோட தொடர்புடையது அப்படின்ட்டுலாம் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ஒரு தொழிலதிபராகவோ இல்ல நம்ம இப்ப ஒரு ஸ்கில்டு லேபராகவோ இல்ல ஒரு சேவையை வழங்குகிறவராகவோ ப்ரொஃபஷனல் சர்வீஸ் வழங்குறவராரோ இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த துறையா வேணா இருக்கலாம், எந்த துறையா. நம்மளோட துறையில நம்ம வழங்குற அந்த சேவையில நம்மளோட வேலைக்கு என்ன மதிப்பு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் சீர்தூக்கி பார்த்துக்க தெரிஞ்சுது. ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட தன்னோட ஒரு நாள்ல 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்றது தான் இயற்கை விதித்திருக்கின்ற நியதி. சரியா? அனைத்து சட்டங்களும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்றது தான் சட்டங்கள். அப்ப 8 மணி நேரம் ஆக்டிவா ஒரு மனுஷன் வேலை செய்யறான். அந்த 8 மணி நேரத்துல ஒவ்வொரு மணி நேரமும் ரொம்ப ப்ரொடக்டிவா வேலை செய்யறான் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு அவனுடைய காஸ்ட் எவ்வளோ, அவனுடைய ரேட் பர் அவர் எவ்வளோ, ஒரு மணி நேரத்திற்கான அவனுடைய விலை எவ்வளவு அப்படின்றத வரையறுக்கிறதுல தான் ஒரு மனுஷனோட வெற்றி அடங்கியிருக்கு. அதாவது வெளிநாடுகள்ல, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல எல்லாம் ரேட் பர் அவர் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த விஷயத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு இவ்வளவு ரூபா அப்படின்றது ரொம்ப காமனா இருக்கிற ஒரு டேர்ம். இந்தியா முதலான நாடுகள்ல தான் அந்த விஷயத்த நம்ம அதிகமா வெளியே பேசுறது இல்ல. ஆனா கார்ப்பரேட் கம்பெனிஸோ, பிபிஓவோ, சாஃப்ட்வேர் கம்பெனிஸோ இந்த ரேட் பர் அவரை யூஸ் பண்ணாம எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் காஸ்டிங்கே போடுறது. அப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இல்ல ஒரு அவுட் சோர்ஸ் பண்ற கம்பெனி, வெளிநாட்டுல இருந்து ஆர்டரை எடுக்கிற கம்பெனி ஒரு குறிப்பிட்ட சேவையை வழங்குறதுக்கு அவங்க 1 ஹவருக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்ட்டு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த குறிப்பிட்ட சேவையை வழங்குறது. அதை மல்டிப்ளை பண்ணி அவங்க வாங்கிக்கிறாங்க. பில்லிங் அவர்ஸ், பில்லபிள் அவர்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல தான் எல்லா நிறுவனங்களும் வேலை செய்யும். இப்ப நம்ம ஒரு நிறுவனத்துக்கு வேலை செஞ்சாலோ, ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்துக்கு வேலை செஞ்சாலோ, நம்ம ஒரு நிறுவனத்துக்கு வேலை செஞ்சாலோ, ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனத்துக்கு வேலை செஞ்சாலோ, நம்ம ஒரு தனி மனிதனுக்கு வேலை செஞ்சாலோ, நம்ம ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சாலோ, எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய திறமைக்கு நாம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலைக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு மதிப்பு அப்படின்றத வரையறுக்கும். சரியா? அப்ப நீங்க அஸ்ட்ராலஜி ஃபீல்டுல இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு நீங்க கன்சல்டேஷன் பண்றீங்க அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு உங்களுடைய நேரத்தின் மதிப்பு எவ்வளவு? நீங்க ஒரு டாக்டரா இருக்கிறீங்க, நீங்க ஒரு வக்கீலா இருக்கிறீங்க, எந்த துறையா வேணா இருக்கலாம். 1 ஹவருக்கு உங்களுடைய மதிப்பு என்னன்றத நீங்க கணக்கிடணும். அது இதுவரைக்கும் நீங்க கணக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிறவங்க ரிட்டயர்ட் ஆனவங்களா இருந்தாலும் சரி, யங்கரா இருந்தாலும் சரி, எந்த வயதுல இருந்தாலும் நீங்க காலையில எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்றீங்க. ஏதோ ஒரு ஒரு சேவை செய்றீங்க, ஒரு சர்வீஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த டோட்டல் சர்வீஸ்ல 1 ஹவருக்கு உங்களோட ரேட் எவ்வளோ? அப்படின்றத நீங்க வரையறுக்கணும். அப்படி வரையறுக்க தவறுனீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க சொந்த தொழில் செய்யறதா இருந்தாலோ, இல்ல கான்ட்ராக்ட்க்கு போறதா இருந்தாலோ, நீங்க வேலைக்கு போறதா இருந்தா கூட, வாட் இஸ் மை ஹவர்லி ரேட் அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அத ஃபிக்ஸ் பண்ணலன்னா, அங்க இருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். அப்ப அத எப்படி ஃபிக்ஸ் பண்றது? அத எப்படி ஸ்டிக் பண்றது? அப்படின்றதுல தான் இருக்கணும். அப்ப உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் தெரியும். இப்ப ஜோசியக்காரங்க அப்படின்னா, இப்ப 1 மணி நேரத்துக்கு ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு ரூ. 10,000 வாங்குற ஜோதிடர்கள் இருக்கிறாங்க.
1 மணி நேரத்துக்கு 20 நிமிஷத்துக்கு 20,000 வாங்குற ஜாதகர்கள், ஜோசியர்கள் இருக்காங்க. 1 மணி நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கறதுக்கு 30,000 வாங்குற ஜோதிடர்கள் இருக்காங்க. 500 வாங்குற ஜோதிடர்களும் இருக்கிறாங்க. 50 வாங்குற ஜோதிடர்களும் இருக்கிறாங்க. சோ அந்த அந்த பிக்சேஷன் ஆஃப் த காஸ்ட் இருக்குல்ல, அந்த காஸ்ட் வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் டைம். அந்த டைமோட மேப் ஆகணும். அப்ப இந்த காஸ்ட் டைமோட மேப் ஆகணும். அது வந்து மல்டிப்ளையா ஒரு நாளைக்கு இத்தனை ஸ்லாட் வேலை செய்யணும். அந்த ஸ்லாட் வந்து ஒரு மாசத்துக்கு இத்தனை தடவை வேலை செய்யணும். இந்த பில்லபிள் ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வரணும். அப்ப நீங்க சொந்த தொழில் பண்றீங்களோ, இல்ல நீங்க என்ன பண்ணீங்கனாலும், உங்களுக்கு வந்து எனக்கு 1 மணி நேரம் நான் வேலை செஞ்சா இவ்வளவு காசு வரணும். நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும். வாரத்துக்கு 5 நாள் வேலை செய்யணும். சாட்டர்டே, சண்டே லீவ் விட்டுக்கணும். அப்ப வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு 20 நாள் தான் நான் வேலை செய்வேன். 20 நாள் இன்டூ 80 சாரி 20 நாள் இன்டூ 8 சரியா? அப்ப 160 மணி நேரம். 160 மணி நேரம் ஒரு மனுஷன் குறைஞ்சபட்சம் பில்லபிள் ஹவர்ஸ்ல இருக்கணும். அப்ப இந்த ரெவென்யூ பத்தி பேசுறதுனால தான் நான் தெளிவா அழுத்தம் திருத்தமா சொல்றேன். நீங்க வேலைக்கே போல, வீட்ல இருக்கிறீங்க. ஆனாலும் ஒரு ஒரு மாசத்துக்கு 160 மணி நேரம் உங்களுடைய நேரத்த நீங்க விக்கணும். உங்களுடைய நேரத்த நீங்க விக்கணும். அத வித்தா அந்த காசு உங்களுக்கு அந்த மாசம் வரணும். அது வந்துச்சுன்னா, நீங்க கரெக்ட்டான ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப உங்களால அந்த 160 மணி நேரத்த விக்க முடியல. அந்த 160 மணி நேரத்துக்கு பில்லபிள் பண்ண முடியல. நீங்க பில் பண்றீங்க, இன்வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க, நீங்க பில் பண்ணிட்டீங்க, காசு வரல அப்டின்னா அது வேற விஷயம். காசு அடுத்த மாசம் வரும். இல்ல 3 மாசம் கிரெடிட் பீரியடு அது வேற விஷயம். ஆனா பில் பண்ணணும். அந்த 160 மணி நேரம் நீங்க வேலை செய்யறத என்ஷூர் பண்ணீங்கன்னா, 160 மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு பில்லபிள் ஹவர்ஸ் பண்ணுனீங்கன்னா, அது கூட்டி கழிச்சு உங்களுக்கு ஒரு கரெக்ட்டான வருமானத்த குடுக்கும். அப்ப நம்ம வந்து இதுவரைக்கும் இந்த நெறைய பேரு வந்து எனக்கு வேலை இல்ல அப்டின்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள சுய பரிசோதனை செய்யுங்க. உங்கள சுய பரிசோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு உங்களுக்கு நெறைய வேலை தெரியலாம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து அஸ்ட்ராலஜி சொல்ற வேலை செய்றேன். சாஃப்ட்வேர் எழுதுறேன். சும்மா பேசுறேன். கவுன்சிலிங் குடுக்குறேன். வேற என்ன பண்றேன்? அது மாரி நான் ஏதோ சில வேலைகள் செய்றேன்ல. ஆனா எனக்கு இத தவிர இன்னும் நெறைய வேலைகள் தெரியும். அந்த வேலையெல்லாம் செஞ்சா இத விட வந்து நெறைய வருமானம் வரும். ஆனா நான் ஒரு வேலைய இத்தன மணி நேரம் கன்சிஸ்டன்ட்டா செய்வேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணாம இருக்கிற வரைக்கும், உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அப்ப ஒரே ஒரு எம்எஸ் வேர்ட் மட்டும் தெரிஞ்சிருக்கிற ஒருத்தர். விடிபி பேஜ் மேக்கர், கோரல் டிரா, போட்டோஷாப் தெரிஞ்சிருக்கிற ஒருத்தரு, ஒரே ஒரு கம்ப்யூட்டர வச்சுக்கிட்டு, அந்த ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பக்கத்துல ஒரு பிரிண்டர வச்சுக்கிட்டு, ஒரு இது கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அந்த இந்த சென்டர் சொல்றாங்க இல்லையா? சப்போர்ட் சென்டர் மாரியும், டிடிபி இ சென்டர் இ மாரியும் சென்டர் உட்கார்ந்துகிட்டு இ சென்டர். இ சென்டர். இ சென்டர் மாரியும், டிடிபி சென்டர் மாரியும் உட்கார்ந்துட்டு வேலை செய்றவரு, நிம்மதியா சொந்த தொழில் பண்ண தானே செய்றாரு. அவரு 8 மணி நேரம் கடைய தொறந்து மூடுனாருன்னா, ஒரு கம்ப்யூட்டர் தான். அவருக்கு ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர்லாம் தேவையில்ல. நார்மலா ஃபோன் நோண்டுறதுக்கு பதிலா கம்ப்யூட்டர்ல நோண்டுவாரு. வாங்கம்மா ஆதார் கார்ட குடுங்க. ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவாரு. அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்கிக்கிறாரு. பிரிண்ட் அவுட் எடுத்து குடுக்குறாரு. டைப் பண்றாரு. ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர்லாம் படிக்க வேணாம்ல. புரோகிராமிங் எழுத வேணாம், கோட் எழுத வேணாம், டெஸ்டிங் பண்ண வேணாம், டெப்ளாய் பண்ண வேணாம், இங்கிலீஷ்ல பேச வேணாம், கிளையன்ட் கிட்ட பதில் சொல்ல வேணாம். ஐ மீன் ஃபாரின் கிளையன்ட் கிட்ட. டென்ஷனே இல்லாம பண்ணிக்கலாம்ல. அப்ப இந்த வேலை தான் செய்ய போறேன் அப்டின்ட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பிரபஞ்சத்துக்கு வந்து தெரிஞ்சிரும். ஓகே இவன் இந்த வேலை தான் செய்வான். அவன் அந்த வேலை செய்யறதுக்காக 8 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறான்னா, பிரபஞ்சம் உங்களுக்காக ஆளுங்கள கூட்டிட்டு வந்து விடும். இத வந்து நான் வேற வகையில சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சாப்பாடு நீங்க ஆக்குறீங்க, ஒரு வீட்டுல ஒரு சாப்பாடு ஆக்குறீங்க, இல்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு ஆக்குறீங்கன்னா, இன்னைக்கு காலையில எத்தன படி மாஸ்டர் போடுவோம்? இன்னைக்கு 10 கிலோ மாவு போடுங்க பரோட்டாக்குன்னு சொல்லுவாரு ஓனர். இன்னைக்கு 20 கிலோ போடு. இன்னைக்கு வந்து கூட்டம் அதிகமா வரும்ன்ட்டு. அப்ப ஒரு உணவு நீங்க தயாரிக்கிறீங்கன்னா, அந்த உணவு தயாரிக்கிற எண்ணத்த அந்த அந்த பர்சனுக்கு பிரபஞ்சம் விதைக்கும். இன்னைக்கு இவ்ளோ சமைக்கணும் அப்படின்ற எண்ணத்த யார் மூலியமாவோ விதைக்கும். அந்த உணவு தயாரிக்கப்படும். தயாரிக்கப்பட்ட உணவு 80% கன்சியூம் ஆயிடும்.
அட்லீஸ்ட் ஒரு 70% கன்சியூம் ஆயிடும். 30% தான் வேஸ்டா இருக்கும். அதையும் யாருக்காச்சும் குடுத்துருவான். அப்ப உணவுன்றது என்னது? காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம். அதான் வருமானம். கரெக்ட்டா? சாப்பிடுறது தானே. நம்ம சாப்பிடுறது தானே உணவு. அப்ப அந்த உணவு வந்து வருமான வீட்ல தான் இருக்கு. அந்த ஃபுட்ட நம்ம கன்சியூம் பண்றது வருமான வீட்ல தான் இருக்கு. கன்சியூமிங் த ஃபுட் வந்து வாயில தான் கன்சியூம் பண்றோம். அதுதான் 2ஆம் வீடு காலபுருஷனுக்கு. அப்ப அந்த கன்சியூமிங் த ஃபுட் வந்து எப்படி ஒரு 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 உணவு தயாராச்சுன்னா, அந்த உணவு வந்து ஒருத்தருக்கு ஆட்டோமேட்டிக்கா போகுதோ, அவருக்காக தயாராகுதோ, அது மாரி நீங்க தயாரா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, அது யாருக்காச்சும் பயன்படுறதுக்கு தேவையானத பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும். ரொம்ப சிம்பிள் லாஜிக். தயாராக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கணும். ஆர்ம்டா இருக்கணும். ஒரு கமாண்ட் சொன்னா அத செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அதுதான் பணியில் இருக்கிறேன். ஐ அம் ஆன் டியூட்டி. அந்த 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 ஸ்டே ஐ அம் ஆன் டியூட்டி அப்படின்ற அந்த ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா, உங்கள தேடி வேலை வரும். ஐ அம் ஆஃப் டியூட்டினா உங்கள தேடி வேலை வராது. இவ்வளவுதான் விஷயம். சரியா? ஒரே நிமிஷம். சீக்கிரம். கதவு. சோ, எப்படி அந்த ஃபுட் தயாரானா அதுக்கான கன்சியூமர்ஸ் வராங்களோ, நீங்க தயாரானா கன்சியூமர் வருது. இன்னும் கொஞ்சம் கலோக்கியலா பாடணும்னா, "சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது உனக்குன்னு" ஒரு பாட்டு இருக்குதுன்னா, மாமா நான் உனக்காக தான் ரெடியா இருக்கிறேன்ட்டு ஒரு ஹீரோயின் வந்து சினிமால பாடுறான்னா, "ஐ அம் ரெடி ஃபார் யூ" அப்படின்ற மாரி மீனிங்க எடுத்துக்கணும். அப்ப ஒரு உணவு பரிமாறுறதுக்கு தயாரா இருக்கிற மாரி, நீங்கள் சேவை செய்வதற்கு தயாராக இருந்தால், ரெடியாக இருந்தால், உங்கள கன்சியூம் பண்றதுக்கு பிரபஞ்சம் ஆளுங்கள அனுப்பும். செஞ்சீங்கன்னா, அது பில்லபிள் ஹவர்ஸா மாறிடும். அது காசு வருது அடுத்து. பில்லபிள் ஹவர்ஸ நீங்க கன்சியூம் பண்றீங்களா? பில்லபிளா நீங்க இருக்கிறீங்களான்றது தான் முக்கியம். சரியா? அந்த கான்செப்ட்ட யோசிங்க. என்ன செய்யணுன்றத யோசிங்க. நெறைய விஷயங்கள் இருக்கலாம். இப்ப நான் இதுதான் செய்யப் போறேன் அப்படின்றத யோசிங்க. அடுத்து நெறைய பேரு வேலை செய்யறத கௌரவ குறைச்சலா நெனைக்கிறீங்க. சொந்த தொழில் செய்யறது தான் உயர்ந்ததுன்னு நெனைக்கிறீங்க. அது சில சர்க்கம்ஸ்டன்ஸ்ல உங்களுக்கு வெறுப்பு வந்து, சில தசாபுத்தி அந்தரங்கள் மாறும் பொழுது வேலைய விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. அப்ப உங்களுக்கு நல்லா தெரியணும், ஒரு வேலை அப்படின்றது பல பேர் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு மாலை. சொந்த தொழில் என்பது நீங்க அப்பதான் ஃப்ரெஷ்ஷா பூவ வாங்கிட்டு வந்து மாலைய கட்டணும். பல பூக்கள் சேர்ந்தா தான் மாலை. அப்ப ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு பேரோல்ல இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு பேரு பேரோல்ல இருக்கீங்க. "நீ என்னப்பா பேரோல்ல இருக்கிற?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க ஒரு பேரோல்ல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து கூட குறைய வேலை செஞ்சாலும், மத்தவங்க எல்லாம் செய்ற வேலையினால ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பணமா மாசம் மாசம் குறிப்பிட்ட தேதியில வந்துரும். அது ரொம்ப செக்யூர் அண்ட் சேஃப். அப்ப யாராச்சும் வந்து வேலைக்கு போறது அவமானம், எனக்கு புடிக்கல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது வந்து சொந்த தொழில் பண்றத விட ரொம்ப பெஸ்ட். சொந்த தொழில் பண்றதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். சொந்த தொழில் பண்றதுக்கு ரொம்ப தியாகம் வேணும். 20, 30 பேர் செய்ற வேலைய ஒரே ஆள் செய்யணும். காத்திருக்கணும். அது வளர்ற வரைக்கும். நெறைய அவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு வேலைக்கு போயிறலாம். அத தாண்டி நான் சொந்த தொழில் தான் பண்ணுவேன் அப்டின்னா, எல்லா வேலையும் எடுத்து செய்றதுக்கு தயாரா இருக்கணும். சரியா? அதுல 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 ஆரம்பத்துல கண்டிப்பா லாபம் வரவே வராது. குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஆகும் பிரேக் ஈவன் ஆவறதுக்கு. 6 வருஷம் ஆகும் பிரேக் ஈவன் ஆவறதுக்குன்றத நெனச்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யணும். அதே நேரத்துல வந்து இன்னும் ஒரு விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கணும். இந்த புதன் வந்து நம்ம காலபுருஷ தத்துவத்துல எல்லா தொழில்லயும் வந்துச்சு. அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எடுக்கும் பொழுது பல தொழில்கள் பார்த்தோம் இல்லையா? எந்த தொழில் எடுத்தாலும் புதனோட காரகத்துவம் இல்லாம உங்களால வந்து அந்த தொழில் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு இருந்துச்சு இல்லையா? புதன் என்பது அறிவு. புதன் என்பது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. அந்த 6ஆம் வீட்ல தான் நீங்க சேவை செய்றீங்க. 6ஆம் வீட்ல தான் நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னு நம்ம பல தடவ சொல்லிட்டோம். அந்த 6ஆம் வீடு தான் கடனையும் குறிக்குது. அந்த 6ஆம் வீடு தான் கடனையும் குறிக்குது. இப்ப இந்த ஜென்மத்தில நீங்க ஒரு செய்ற வேலை ஒரு கடன அடைக்கிறீங்க. புரியுதா? இந்த ஜென்மத்தில நீங்க செய்ற வேல, ஒரு கடன வந்து அடைக்கிறீங்கன்றது தான் அர்த்தம். சரியா? இந்த ஜென்மத்தில நீங்க ஒரு வேலை செஞ்சீங்கன்னா, இன்னொருத்தவங்களுக்கு செய்றீங்கன்னா,
அந்த கடனை நீங்க அடைக்கிறீங்க. உங்களுடைய சேவை, வேலையே நீங்க ஒரு கடன தான் அடைக்கிறீங்க. அதுக்கு நீங்க வருமானத்த வாங்கிக்கிறது செகண்ட். அப்ப நீங்க டே டு டே செய்ற வேலையே, உங்க கடமையே ஒரு கடன் தான் கடமை. கடன் தான் கடமையாக இருக்குது. சரியா? கடன், கடமை. அப்ப நீங்க டே டு டே செய்ற வேலை வந்து உங்களுடைய கடன அடைக்கிறீங்க. அப்ப நீங்க வேலை செய்யாம சும்மா இருந்தீங்கன்னா, கடன அடைக்காம சும்மா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதையும் புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வேலை செய்யாம சும்மா எவ்வளவு நாள் இருக்கீங்களோ, கடன அடைக்காம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கடன் சேர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பதே. என் பணி, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து இந்த பணம், இந்த ரெவென்யூ, இந்த வருமானம்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அத நம்ம மணியா இப்ப கன்சிடர் பண்றோம்ல. இந்த மணி வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டான ஒரு ஒரு விஷயம். அது வந்து ஒண்ணு இந்த சைடு கடன வட்டியா குடுக்கும். இல்லன்னா இந்த சைடு கடன் நம்ம வட்டியா குடுக்க வைக்கும். இப்ப அந்த பணத்த நீங்க உள்ள வர பணத்த ஒரு கத்திய எப்படி புடிச்சுட்டு ஹேண்டில் பண்றீங்களோ, அந்த மாரி ஹேண்டில் பண்ணணும். 2 சைடு கூரா இருக்கிற ஒரு அந்த மான் கொம்பு வச்சிருப்பீங்கல்ல. சினிமாலலாம் மான் கொம்பு புடிச்சுட்டு அப்படி அப்படி டான்ஸ் ஆடி ஆட்டுவாங்கல்ல. அந்த மான் கொம்புல இந்த சைடும் ஷார்ப்பா இருக்கும். இந்த சைடும் ஷார்ப்பா இருக்கும். அப்ப நீங்க அப்படி சுத்தும் பொழுது சம்டைம்ஸ் அது உங்கள குத்திறலாம். எதிராளியும் குத்தலாம். அப்ப இந்த மான் கொம்ப புடிச்சுட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணா, அந்த ப்ரூஸ்லியோட அந்த அந்த ஸ்டிக்க அப்படி சுத்தி சுத்தி அடிக்கிற மாரி ஒரு கொம்ப சுத்தி அடிச்சா கூட, ஒரு கத்திய புடிச்சு அடிச்சா கூட, நீங்க சரியா அத யூஸ் பண்ணலன்னா, அது உங்கள வெட்டிடும். அந்த மாரி, அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற அந்த வேலை, அந்த வருமானத்துல இருக்கிற திரிகோணம், சரியா நீங்க செய்யலன்னா, அது வந்து ஒண்ணு உங்களுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைய உருவாக்கிடும். இல்லன்னா, நீங்க வட்டி வாங்குற சூழ்நிலைய உருவாக்கும். பெரும்பாலும் பெரும்பாலும் 100க்கு 90 பேரு வட்டி கட்டுற நிலைமைக்கு தான் போறோம். 10 பேர் தான் வட்டி வாங்குற நிலைமைக்கு போறோம். கரெக்ட்டா? யாராச்சும் இந்த இந்த ரேஷியோல வந்து, "இல்ல சார், நெறைய பேர் வந்து வட்டி வாங்குறாங்க" அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்க. கூடுமான வரைக்கும் வட்டி கட்டுற நிலைமைக்கு தான் போறாங்க. அப்ப நம்ம ஏதோ ஒரு தப்பு அங்க செய்றோம். அப்ப அந்த மனி மேனேஜ்மென்ட்டும் அந்த வேலையில இருக்கு. அந்த ரெவென்யூ அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு பணம் உள்ள வந்துச்சுன்னா, அந்த பணத்த நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம்? மனிய எப்படி மேனேஜ் பண்றோம்? செல்வத்த எப்படி மேனேஜ் பண்றோம்? அப்படின்றதுல நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறோம். அத அது வந்து ஒரு ஒரு கலை. அந்த கலைய தெரிஞ்சவங்க அத அழகா ஹேண்டில் பண்றாங்க. சில பேருக்கு அது இயற்கையாகவே இருக்கு. நம்ம தொடர்ச்சியா கடன் வாங்குறோம், தொடர்ச்சியா வட்டி கட்டுறோம் அப்படின்னா, நம்ம விதியை நொந்து கொள்வதை விட்டுவிட்டு, எப்படி நம்ம வாய கட்டி, வயித்த கட்டி சிக்கனமா இருக்கிறது? வர பணத்த எப்படி வட்டி கட்டாம தடுக்கிறதுன்ற அந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல யோசிக்கலன்னா, நம்ம வந்து கடன்ல இருந்து விடுபட முடியாது. இந்த நிமிஷம் நீங்க இத்தனை லட்சம் கோடி கடன்ல இருந்தாலும், எவ்வளவு கோடி கடன்ல இருந்தாலும் ஏன்னா, ஜோதிடர்கள் கிட்ட வர மேஜர் கொஸ்டினே கடன் தான். ஒண்ணு திருமணம், இல்லன்னா கடன். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை, கடன் தான் இருக்கும். அப்ப அந்த 2ஆம் வருமானத்த 2ஆம் வீட்ட பத்தி நம்ம பேசுறதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது ஃபைனலா இந்த கடன்ல தான் வந்து நிக்கும். அப்ப இந்த கடன விட்டு வெளிய வர்றதுக்கு ஒரு பணம் வந்துச்சுன்னா, அந்த பணத்த வந்து எப்படி முதலீடு பண்றது? எத்தன பேருக்கு தெரியும் சேவிங்ஸ் பேங்க்ல எஸ்பி அக்கவுண்ட்ல பணம் போட்டா எத்தனாம் தேதி எவ்வளோ பெர்சென்ட் வட்டி வரும்னு எத்தன பேருக்கு தெரியும்? யாருக்குமே அந்த கணக்கு தெரியாது. ஆனா அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. எத்தன பேருக்கு தெரியும் எந்தெந்த போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்கீம்ல பணம் போட்டா இத்தன பெர்சென்ட் வட்டி வரும்னு? அத வந்து கரெக்ட்டா மேனேஜ் பண்றவங்க, அந்த நிதி நிர்வாகத்த கரெக்ட்டா மேனேஜ் பண்றவங்க 100 பேர் வந்து வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறாங்கன்னா, ஒரு 50% 40% தான் அந்த நிதிய வந்து ரொம்ப ப்ராப்பரா மேனேஜ் பண்றாங்க. 60% ஆஃப் பீப்பிள் வந்து நிதி நிர்வாகத்துல ரொம்ப மோசமான மேனேஜ்மென்ட்ல இருக்கிறாங்க. அதனால அவங்க கஷ்டத்துக்கு அப்ப அந்த நிதி நிர்வாகத்துக்கான ஆயத்த பணிகள படிக்கணும். அதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் இல்ல. அது சிக்கனமா இருக்கிறது, சேமிக்கிறது. அதுக்கு எப்படி என்னென்ன இருக்குதுன்ற ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்து, அத வந்து நீங்க பண்ணணும். சில பேருக்கு வந்து தங்கம் வாங்க முடியாது. போட்டும். வெள்ளி வாங்குங்க. சில பேருக்கு வந்து இரும்பு தான் நிக்கும். இரும்பு வச்சு பிசினஸ் பண்ணுங்க.
இப்ப எந்த உலோகம் நமக்கு நிக்கலையோ அதை வச்சு நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனா பணம் காமன். சரியா? தங்கம் எல்லாருக்கும் இல்ல. தங்கம் எல்லார் வீட்லயும் தங்காது. ஆனா பணம் எல்லார் வீட்டுக்கும் வரும். ஏன்னா பணம் தான் சாப்பாட குடுக்குறது. சரியா? அப்ப அந்த பணத்தை எப்படி நம்ம எஃபெக்டிவா இன்வெஸ்ட் பண்றது? எப்படி சேமிக்கிறது? அத கடனுக்கு போகாம நமக்கு கடனா வர்றது, வருமானமா வர்றதுக்கு எப்படி பண்றதுன்றத பார்க்கணும். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. நான் மட்டும் எனக்கு மட்டும் வருமானம் வந்துச்சுன்னா, நான் மட்டும் பணக்காரனா இருந்தேன்னா, நான் இங்க ஏழைகளே இல்லாம செஞ்சுருவேன். நான் எல்லாருக்கும் சமதர்மத்த பண்ணிடுவேன். நான் எல்லாருக்கும் நல்லது செய்வேன்னா, அது நல்லது செய்யறதுக்காக உலகம் இல்ல. உலகம் ஏற்றத்தாழ்வுகளுடன் இயங்குறதுக்கு தான் இருக்கு. உலகத்துல ஒரு கொம்பனாலயும் இந்த ஏற்றத்தாழ்வுகள மாத்தவே முடியாது. உலகம்னு இருக்கிற வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். என்னதான் நீங்க கம்யூனிச சித்தாந்தத்த கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாலோ, எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னாலோ, உலகம் இயங்கும் வரை, சுற்றும் பூமி சுற்றும் வரை, சூரியன், நிலவு காயும் வரை இந்த இந்த ஏற்றத்தாழ்வுகள மாத்தவே முடியாது. பெர்சன்டேஜ் கூடும் குறையும். சரியா? அந்த அந்த வொர்க் அந்த அந்த சில நாடுகள்ல வாழ்க்கை தரம் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும். அதுலயும் வேறு விதமான அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்துரும். அது அது இனமாகவோ, மொழியாகவோ, ரேசிசமாகவோ அது இருந்துகிட்டே தான் இருக்கும். காஸ்ட் ஆகவோ அது இருக்கும். ஏன்னா, கிரகங்கள் அப்படித்தான் இயங்குது. என்னைக்கும் சனி சனியா தான் இருக்கும். அது சுபத்துவ சனி, சூட்சம வலுப்பெற்ற சனியா இருந்தாலும் சனி சனிதான். அது குரு குரு தான். சந்திரன் சந்திரன் தான். சரியா? இப்ப நம்ம வெவ்வேறு சூழ்நிலையில நம்ம ஆழ தடப்படும் பொழுது, நம்மளால உலகத்துல என்னைக்குமே ஏற்றத்தாழ்வுகள நீக்க முடியாது. அப்படிதான் பஞ்சபூத தத்துவம் இயங்குது. அப்படி இயங்குற அந்த பஞ்சபூத தத்துவத்துல நம்ம எப்படி சேஃபா பொழச்சுக்கிறது? நம்ம எப்படி புத்தியோட பொழச்சுக்கிறது? நம்ம எப்படி நம்ம குடும்பத்த காப்பாத்திக்கிறது? நம்ம எப்படி நம்மளுடைய புள்ள குட்டிகளுக்காக வாழ்றது? அந்த மாதிரி யோசிச்சு நீங்க சில முக்கியமான முடிவுகளை எடுத்து, அத சேவையா பண்றத சேவையா எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். நான் பொது வாழ்க்கைக்கு இவ்வளோ நேரம் குடுக்குறேன். என் புள்ளைங்களுக்கும், பொண்டாட்டிக்கும் இவ்வளோ நேரம் குடுக்குறேன். அந்த நேரம் தான் பணம். அந்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் தான் பணம். காலம் தான் கடவுள். கடவுள் தான் பணம். காசே தான் கடவுளடான்னு ஏன் சொல்றான்னா, காசு தான் கடவுள். கடவுள் தான் காலம். காலம் தான் சனி. சனி தான் கடவுள். புரிஞ்சுச்சா? உழைப்பே தெய்வம். ஜோசியத்த இதுக்கு மேல விளக்க முடியாது. காசே தான் கடவுளடா. அந்த காசு காலத்தை வச்சு தான் டிஃபைன் பண்ணுது. நான் சொன்னேனே வொர்க் பெர் ஹவர், ரேட் பெர் ஹவர். அந்த ரேட் பெர் ஹவர் அந்த காசு கடவுள், காலம் கடவுள், காலத்தை குறிக்கின்ற கிரகம் ஜோதிடத்தில் சனி. சரியா? என்டையர் பிளானட்டுமே கா இதுதான். சூரியனே காலத்த குறிக்கிறது தான். பூமிய சுத்துறதும் காலத்த குறிக்கிறது தான். அப்ப நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம வாழ்க்கையில வெரி, 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 வெரி ப்ரீஷியஸ். அந்த 1 மணி நேரத்த நான் பில்லபிளா வச்சிருக்கிறேன்னா, 8 மணி நேரத்த ஒரு நாளைக்கு பில்லபிளா வச்சிருக்கிறேன்னா, அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில மிச்சம் இருக்கிற 8 மணி நேரத்த இன்பமாக கழித்து, மிச்சம் இருக்கிற அந்த 8 மணி நேரத்த தூங்கி ரெஸ்ட் எடுத்து ரெஜுவனேட் பண்ணி அப்ப 8 மணி நேரம் 10வது வீட்டுக்கு குடுங்க. 8 மணி நேரத்த 4வது வீட்டுக்கு குடுங்க. அந்த 4வது வீடோட சுத்தி அந்த சுத்துறது, ஃப்ரெண்டு சர்க்கிள் போயிட்டு வர்றது, புழக்கம் பண்றதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்ப உங்களோட 8 மணி நேரம் அந்த பில்லபிள் ரிசோர்ஸ்ன்றத நீங்க ஒண்ணு 6ஆம் வீட்டுக்கு குடுங்க, இல்லன்னா 10ஆம் வீட்டுக்கு குடுங்க. மிச்சம் இருக்கிற அந்த 8 ஒண்ணு 11க்கு குடுங்க, இல்ல 4க்கு குடுங்க. நெறைய சம்பாதிக்கிறீங்கன்னா, நான் 11ஆம் வீடு, 2வது பொண்டாட்டி வீட்ல இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இல்ல 4வது வீட்ல இருங்க, வீட்ல இருந்துட்டு போங்க. ஆக மொத்தம் 6ல 8 மணி நேரத்த செலவு பண்ணுங்க. 8 மணி நேரத்த 11ல என்ஜாய் பண்ணுங்க. இல்ல 10ல 8 மணி நேரத்த செலவு பண்ணுங்க. மிச்சம் 8 மணி நேரத்த 4ல செலவு பண்ணுங்க. இதுதான் வொர்க் லைஃப் பேலன்ஸ். புரிஞ்சுச்சா? ஆக காலம் தான் கடவுள். சரியா? அப்ப அந்த அந்த எஃபெக்டிவா மேனேஜ் பண்றதுக்கு பண்ணுங்க. சாப்பாடு நான் சொன்னேன்ல, உணவு தயாராக இருந்தால், அத கன்சியூம் பண்றதுக்கு ஆள் வருவான். நீங்கள் உழைப்பதற்கு தயாராக இருந்தால், உங்கள் உழைப்பை கன்சியூம் பண்றதுக்கு ஆள் வருவான். அந்த ஆள் வரது உங்களுக்கு பஞ்சபக்ஷி வீக்கா இருக்கிற நேரத்திலயும் வருவான். அந்த நேரத்திலயும் ஆவரேஜா அது டெலிவரி பண்ற மாரி நீங்க ஸ்கில்ஸா இருக்கணும்.
சச்சின் டெண்டுல்கர் டக் அவுட் ஆகி போய் 100 மேட்ச் பார்த்திருப்போம். ஆவரேஜா 100 மேட்ச் செஞ்சுரி அடிப்பாரு. ஆவரேஜா 50 மேட்ச் அடிப்பாரு. அப்ப நீங்களும் எல்லா நாளும் செஞ்சுரி அடிக்க முடியாது. நீங்களும் எல்லா நாளையும் 50 அடிக்க முடியாது. நீங்க சச்சின் டெண்டுல்கர் எப்படி டக் அவுட் ஆகுறாரோ, அது மாரி நீங்களும் டக் அவுட் ஆகுற நாள் இருக்கும். அப்ப ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு பார்க்கணும். அப்ப ஆவரேஜா ஒரு நாளைக்கு இவ்வளவு வேலை பார்க்கணும். ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு 160 மணி நேரம் வேலை செய்யணும். அப்படின்றத நீங்க பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த 160 ஹவர்ஸ் பில்லபிள் ரிசோர்ஸ். அதுக்கப்புறம் அந்த டைம கூட்டிக்கோங்க. அந்த உங்களோட பில்லிங் ஹவர்ஸ் இருக்குல்ல, அத கூட்டிக்கோங்க. நான் வந்து போன வருஷம் வந்து ரூ. 500 வாங்கிட்டு இருந்தேன் ஜோசியம் பார்க்கறதுக்கு. இந்த வருஷம் ரூ. 1000 வாங்குறேன். அடுத்த வருஷம் ரூ. 2000 வாங்குறேன். அதுக்கு அடுத்து ரூ. 3000 வாங்கிக்கிறேன். அது பிரச்சனை கிடையாது. பில்லபிள் ஹவர்ஸ கூட்டிக்கோங்க. ரூ. 5000 கூட வாங்கிக்கோங்க. ரூ. 5000 வாங்கும் பொழுது, ஒரு ஜாதகத்த பார்த்துட்டு, ஒரு நாள் ஃபுல்லா சும்மா இருக்கக்கூடாது. ரூ. 5000 வாங்குனா, 8 மணி நேரம் ரூ. 5000 வாங்கணும். அத புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க பில்லபிள் ஹவர்ஸ எவ்வளவு ஏத்துறீங்களோ, அத ஏத்துறது 8 மணி நேரத்துக்கு செய்யணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. அப்படி இல்லன்னா 8 மணி நேரம் செய்யறதுக்கு தேவையான ஆவரேஜ்க்கு அந்த பில்லபிள் ஹவர்ஸ கன்சியூம் பண்ணணும். இதுதான் நீங்க அத பார்க்கிற ஃபார்முலா. சில பேரெல்லாம் வந்து பிரீமியம் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு சும்மாவே இருந்துகிட்டு பிரைஸ ஏத்தி வைக்கிற மாரி அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனா, அப்படி பண்றதுனால சோம்பேறித்தனம் வந்துரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரு லக்னத்துல இருந்தாலோ, குரு இன்ஃப்ளூயன்ஸ பண்ணா சோம்பேறி தான் எதிரி. இப்ப எனக்கு குரு லக்னத்துல இருக்கிறதுனால சொல்றேன். நீங்க எல்லாம் பார்க்குறீங்க, நான் எவ்ளோ வேலை செய்றேன் அப்டின்ட்டு உங்களுக்கு தெரியும். நான் வந்து வாயில சொல்ல முடியாது. ஏன்னா, அவ்ளோ அவுட்புட் வருதுல்ல. ஆனாலும் சோம்பேறித்தனம் குருவோட தாரக மந்திரம். கொஞ்சம் ஃப்ரீயா விட்டோம்னா சோம்பேறி ஆக்கிடுவாரு குரு. வேலை செய்யாம மத்தவங்கள வேலை வாங்கி எடுத்துருவார். ரெஸ்ட் பண்ண விட்டுருவார். அப்ப குரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா சோம்பேறித்தனம் இருக்கு. சுறுசுறுப்பா இருக்கணும். புதன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா கடன் இருக்கு. கத்திய கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணணும். அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த கான்செப்ட் படி பணத்த மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. உலகத்த நீங்க மாத்த முடியாது. என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா, நான் எல்லாருக்கும் நல்லது செய்வேன்னா, பிரபஞ்சம் அப்படி குடுக்காது. ஏன்னா, அது பிரபஞ்சம் வந்து, "நீ என்னடா செய்றது?" அப்படின்ட்டு ஈசனோட வேலை. எல்லாருக்கும் படி அளக்கிறது கடவுளோட வேலை. சரியா? அவரு தான் அப்படி வச்சிருக்கிறாரு. அவன் வேணா முன்னுக்கு வரணும். நீ வந்து இன்னொருத்தன முன்னுக்கு வர வைக்க முடியாது. ஒருத்தன் தானா முன்னுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யணுன்றது தான் பிரபஞ்சத்தோட இயக்கு விதி. அவன மோட்டிவேஷன் பண்றதுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யலாமே தவிர, அவன சோம்பேறி ஆக்குறதுக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடாது. ஆனா, அரசாங்கம் வந்து பல விஷயங்கள வந்து மக்கள சோம்பேறி ஆக்குறதுக்கு செய்யுது. ஓட்டு வாங்குறதுக்காக. அதெல்லாம் தடுக்கணும். இலவசங்கள் எப்போதுமே தேவையற்றவை. சரியா? நான் கூட இப்ப தான் லேட்டா புரிஞ்சுட்டு வரேன். ஒரு லெவலுக்கு மேல இலவசங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றத நானே இப்ப தான் புரிஞ்சுகிட்டு வரேன். அத நான் என்ன செய்றதுன்னு தெரியல எனக்கும். பார்ப்போம். சோ, இத தாண்டி இந்த ரெவென்யூல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, பணத்த மதிக்க தெரிஞ்சவன்கிட்ட தான் பணம் இருக்கும். பணத்த மதிக்க தெரியாதவன்கிட்ட பணம் இருக்காது. அப்ப கஞ்சன் கிட்ட பணம் இருக்குதுன்னா, அவன் கஞ்சன் காசு வந்துச்சுன்னா குடுக்க மாட்டான். பணத்த லவ் பண்ணி வச்சுக்கிறான். நான் தாராள பிரபுன்னு சொல்லி தாம் தூம்னு செலவு பண்றவன்கிட்ட பணம் தங்காது. இன்னொரு விஷயம், ஆப்போசிட்ல எடுத்தீங்கன்னா, இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்கு. இறைக்கிற கிணறு ஊறும் அப்படின்ற தத்துவம் வந்து, இன்ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும், அவுட்ஃப்ளோ போய்க்கிட்டே இருக்கும். அது வேற. உங்களுக்கு இருக்கணுமா? உங்க கிணறு இறைக்கிற கிணறு ஊருக்கு நேர்ந்து விட்டுட்டீங்க. அப்படின்னா, அது இறைக்க இறைக்க வந்துட்டு இருக்கும். ஆனா உங்களுக்கு அது சேரணும் அப்படின்னா, நீங்க அந்த பணத்த லவ் பண்ணணும். எப்படி வந்து ஒரு 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 பொண்டாட்டிய நீங்க லவ் பண்றீங்களோ, ஒரு புருஷன லவ் பண்றீங்களோ, ஒரு புள்ளைய லவ் பண்றீங்களோ, அது மாரி பணத்த லவ் பண்ணுங்க. அந்த பணத்த ஆசையா நான் வச்சுக்கணும். என்கிட்ட இருக்கணும். ஆனா, எப்படி புருஷன் நம்ம பேச்ச கேட்காம லவ் பண்ணாம போறானோ, பொண்டாட்டி நம்ம பேச்ச கேட்காம லவ் பண்ணாம போறாளோ, புள்ளைங்க நம்ம பேச்ச கேட்காம மதிக்காம இருக்கிறாங்களோ, அந்த மாரி பணமும் மதிக்காம போகும். ஆனாலும் நீங்க லவ் பண்ணணும். ஒரு காலத்துல அது புரிஞ்சு நம்ம கிட்ட வந்து தங்கும். எப்படி ஒரு 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 நேரம் இல்லனாலும்,
பொண்டாட்டி ஒரு நேரம் சமாதானம் ஆகுற மாதிரி, ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் புருஷன் சமாதானம் ஆகுற மாதிரி, அதுக்கான நேரம் வரும்போது சரி சரி நான் கோச்சிக்கிட்டு உன்னை விட்டு போயிட்டேன், நான் கொஞ்ச நாள் உன்கிட்ட இருக்கிறேன்னு சொல்லி வந்து அப்ப பணத்தை வந்து அட்மோஸ்ட் மரியாதை கொடுத்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு அதுக்கு கொடுக்கிற மரியாதையை வந்து கடவுளுக்கு கொடுக்கிற மரியாதைக்கு ஈக்குவலா வைக்கணும். பணத்தை மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இமிடியேட்டா யூ ஆர் கோயிங் டு போண்டி, ஓட்டாண்டி அப்படின்ற விஷயத்த ஞாபகம். சில பேர் நல்லா வேலை செய்வாங்க, ஃபாரின்ல வேலை செய்வாங்க, மச்சான் கமான் அப்படி தாம் தூம் அந்த எட்டனா இருந்தா எட்டூரு என் பாட்டை கேக்கும் அப்படின்ற பாட்டு மாதிரி அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா பணம் நம்ம கிட்ட தங்காது. பணம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ண பார்க்கணும். ஹவ் டு இன்வெஸ்ட், அந்த பணம் வட்டியை கொடுக்கணும். பைபிள்ல ஜீசஸ் ஒரு கதை சொல்றாரு. ஒருத்தன் வந்து ஜீசஸ் சொன்ன கதை, இதை நான் சொல்ற கதை ஜீசஸ் சொன்ன கதை. அவர் வந்து உவமைகள் மூலமா தான் அந்த காலத்துல எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஒருத்தன் வந்து 3 பேரை கூப்பிட்டு 2 தாளத்துனா அந்த காலத்துல ஒரு நாணயம். 2 தாளத்தை கூப்பிட்டு 3 பேருக்கு கொடுத்துட்டு போயிட்டு போறான். நான் போயிட்டு வர வரைக்கும் இதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்கன்ட்டு. அதுல ஒருத்தன் என்ன பண்ணா, ஐயோ இவரு வந்து ரொம்ப மோசமானவரு, திருப்பி வந்து கேட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டான். அவர் வந்தா எடுத்து கொடுத்தரணும்ட்டு. இன்னொருத்தன் வந்து என்னத்துக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை செலவு பண்ணாம அப்படியே கையிலேயே வச்சுட்டு இருந்தான். இன்னொருத்தன் என்ன பண்ணா, அதை வட்டிக்கு கொடுத்து அதை 4 ஆக்கி 5 ஆக்கி காசை ரெவென்யூ பண்ணி வச்சிருந்தான். செகண்ட் ஆளு செலவு பண்ணிட்டான். தேர்ட் ஆள் வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி வச்சிருந்தான் வட்டிக்கு கொடுத்து. இப்ப அந்த ஆளு வந்து திருப்பி வந்து காசு கேட்கும் பொழுது, என்னடா நீ பண்ணனா, நீங்க ரொம்ப மோசமானவரு, நீங்க கொடுத்த காசை வாங்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த மண்ணுல புதைச்சு வச்சிருந்த 2 தாளத்தை எடுத்து கொடுத்தோன்னே, டேய் இதை வட்டிக்கு இல்லடா கொடுத்துருக்கணும், இதை சும்மா வச்சிருக்கிறதாடா கொடுத்துருக்கணும், இதை டெவலப் பண்ணலையடான்னு சொல்லி திட்டினாராம். 2வது ஆளை வந்து என்னடா நீ செலவு பண்ணிட்ட, வேஸ்ட் பண்ணிட்டேனான்ட்டு. 3வது ஆளுகிட்ட கேட்டா, நான் அதை பல மடங்கு மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன்னா அவனை பாராட்டினாரு அப்படின்னு சொல்றாரு. ஜீசஸே என்ன சொல்றாரு, பணத்தை வட்டிக்கு விட்டு அதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஜீசஸ் தான் சித்தர், சரியா? நம்ம சித்தர் வழிபாடுன்னு சொன்னா ஜீசஸை விட பெரிய சித்தர் கிடையாது. ஆனா நீ வாழ்க்கை பூமியில வாழணும்னா பூமியில வாழணும்னா பணத்தை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு கலை இருக்கு. அந்த கலையை நீ சரியா கத்துக்கலைன்னா உன்னால பூமியில வாழ முடியாது. அப்ப நீனு பணத்தை எப்படி கத்துக்கணும், பணத்தை எப்படி நிர்வகிக்கணும்ன்ற அந்த விஷயத்த படிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போகணும். இது வரைக்கும் பண நிர்வாக கலை நமக்கு தெரியலன்னா பண நிர்வாக கலையை நீங்க படிக்கணும். கொஞ்சமா இருந்தாலும் அதை வந்து சேமிக்கணும், கொஞ்சமா இருந்தாலும் முதலீடு பண்ணணும். அதை வந்து எந்த அளவுக்கு விரயம் செய்யக்கூடாதோ, எந்த அளவுக்கு வீண் பண்ணக்கூடாதோ அதை பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தோட வருமானம், எனர்ஜி இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட், எனர்ஜி இஸ் சேவ்டு. இப்ப ஒரு கரண்ட் இருக்கு, கரண்ட் வந்து எனர்ஜி, கரண்ட் வந்து வருமானம் தான், புரியுதா? அப்ப எனர்ஜி கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப செலவாகுது. ஆனா ப்ரொடியூஸ் பண்ண கரண்ட்டை நம்ம சேமிச்சாலே, நம்ம வந்து எனர்ஜியை சேமிச்சாலே நம்ம வந்து உற்பத்தி பண்ண வேண்டாம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப கரண்ட்டை எப்படி சிக்கனமா யூஸ் பண்ணணுமோ, தண்ணியை எப்படி சிக்கனமா யூஸ் பண்ணணுமோ, இது எல்லாமே எனர்ஜி. எனர்ஜி எல்லாமே ரெவென்யூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பஞ்சபூதமும் எனர்ஜி. நிலம் என்பது ஒரு எனர்ஜி, நெருப்பு என்பது ஒரு எனர்ஜி, நீர் என்பது ஒரு எனர்ஜி, காற்று என்பது ஒரு எனர்ஜி, ஆகாயம் என்பதும் ஒரு எனர்ஜி, ஈத்தர். சரியா? அப்ப இந்த எனர்ஜில ஒரு எனர்ஜி உங்களுக்கு காசாக்கும். ஒரு எனர்ஜி உங்களுக்கு 2 எனர்ஜி வந்து உங்களுக்கு இதுல சரியா வேலை செய்யாது. இதுல 2 எனர்ஜி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை விடுங்க. நிலம், நெருப்பு, நீர், காற்றுல இந்த 4 தத்துவத்துல 2 தத்துவம் இல்லைன்னா 3 தத்துவம் உங்களுக்கு நிச்சயமா காசு கொடுக்கும். அதுல ஒரு தத்துவம் காசு கொடுக்காது. இல்ல 2 தத்துவம் காசு கொடுக்காது. குறைஞ்சபட்சம் 2 தத்துவம் காசு தராது. 3 தத்துவம் காசு தரும். அந்த எந்த தத்துவம் காசு தருதோ, அந்த தத்துவம் எந்த ராசியில ஒளிஞ்சிருக்குதோ, அந்த தத்துவம் எந்த கிரகத்துல ஒளிஞ்சிருக்குதோ, அந்த தத்துவத்துல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இப்ப சில பேருக்கு வந்து ஒயின் ஷாப் வச்சா காசு வருது, சில பேருக்கு தண்ணில அறிவித்தா காசு வருதுன்னா, சாராயமும் தண்ணி தான், பெட்ரோலும் தண்ணி தான், டீசலும் தண்ணி தான், பாலும் தண்ணி தான், தண்ணியும் தண்ணி தான். அப்ப நீர் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிற விஷயத்துல லாபம் வருமான்னு பாத்தீங்கன்னா, அதுல எந்த கிரகம்? வெறும் தண்ணியா,
ஸ்பிரிட்டா, டீசலா, பெட்ரோலா, பாலா? அப்ப லிக்விடு பால் அப்படின்னா சந்திரன் தான் உங்களுக்கு காசு தருவாரு. இப்ப பெட்ரோல் அப்படின்னா சனி தருவாரா? ராகு தருவாரா? அப்ப சாராயமா அப்படின்னா ராகு தராரா? அந்த மாதிரி நீங்க லிக்விடுனா எந்த லிக்விட், அதுக்கு என்ன கிரகம், அதை பார்த்து அந்த பிசினஸ் பண்ணா, பஞ்சபூத தத்துவத்துல பண்ணா நமக்கு சக்சஸ் வருமான்னு பார்க்கணும். இல்ல அதுவோட சேர்ந்து இருக்கிற தொழிலோட சேர்ந்து அதை பிரைம் அந்த அந்த சேவையை பிரைமா செய்யற ஜாப்ல இருக்கணும் நீங்க அடிஷனல். புரியுதா? அது மாதிரி நெருப்பு தத்துவம், காற்று தத்துவம், வாய், அந்த அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நிலத்தத்துவம் நம்ம பார்க்கணும். அப்ப சில பேருக்கு செவ்வாய் நீச்சமானவங்களுக்கு நிலத்தத்துவம் வேலை செய்யாது. அப்ப நீங்க உங்களுக்கு வேற என்ன கிரகம் ஒர்க் அவுட் ஆகுதோ அவங்க அந்த கிரகத்துல தான் உங்களுக்கு லாபம் வரும். புரியுதா? அப்ப அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையா நீங்க அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய ரெவென்யூவை பிளான் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து ஜாதக ஆராய்ச்சிக்கு போலாம். யாராச்சும் அன்னைக்கு நம்ம பேசணும்ல, 4 பேரை நம்ம விட்டுட்டு போனோம். அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? அன்னைக்கு முந்தா நேத்து நைட்டு 4 பேர் இருந்தீங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் சந்தோஷ் சங்கரன் எனக்கு ஞாபகம் இருக்குது. சந்தோஷ் சங்கரன் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கலாமா? ஓகே சார். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே சார். அந்த ரெவென்யூல ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கீங்களா நீங்க? பண்ணியிருக்கேன் சார். என்னோடதும் என் ஒய்ஃபோடதும் ஆட் பண்ணியிருக்கேன். சந்தோஷ் ஆ, அண்ட் கன்யான்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே நிமிஷம். 1994 ஆமாம் சார். 1/7/1994. அதே தான் சார். ஸ்கிரீன்ல உங்க ஜாதகம் தெரியுதா? நல்லா தெரியுது சார். உங்க ஜாதகத்தை பத்தி சொல்லுங்க. என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? சார் ஆக்சுவலி நான் வந்து படித்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார். ஆ, 2016 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். பட் அரியர்ஸ் ம், இருந்தது. ம். அரியர்ஸை முடிக்கிறதுக்கு 2019 வரைக்கும் ஆச்சு சார். ஓகே. அதுக்கு நடுவில் இந்த 3 இயர்ஸ் வந்து நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு அந்த சைடு ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். எனக்கு இன்ஜினியரிங் படிக்கும் போதே இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணணுங்கிற ஆசை இருந்தது. ட்ரை ம், பண்ணேன். ஃப்ரெண்டு மூலமா சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒர்க் பண்ணேன். ஆஃபீஸ் பாயாக தான் ம், ஒர்க் பண்ணேன். அந்த ம். 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன். 1 இயர் வீட்டில் தான் இருந்தேன் சார். 2017 தான் ஒர்க்கு போக ஆரம்பித்தேன். ஓகே. அதுக்கப்புறம் சடனா வருமானம் பத்தல. ப்ளஸ் இன்ஜினியரிங்கும் முடிச்சிட்டேன் 2019. அந்த சமயத்துல லக்கில் எனக்கு வந்து ஐடி ஜாப் கிடைச்சிது சார். ஒரு இன்டர்னா ஜாயின் பண்ணேன். ஆரக்கல் பேக் அண்ட் சப்போர்ட்ல. ம், ஸோ அங்கேருந்து இப்போ வரைக்கும் அதே கம்பெனியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லாஜிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லி சென்னை அம்பத்தூர்ல. இப்போ அந்த ம், கம்பெனியை வந்து ஆக்சென்ச்சர் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. பட் என்னோட பிரச்சனை என்னன்னா, நான் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் நல்லா தான் சார் ஒர்க் பண்ணேன். ஆனா கொஞ்ச நாளா வந்து ஒரு 2 வருஷமா ஆஃப்டர் மேரேஜ்னு சொல்லிக்கலாம். ஆஃப்டர் மேரேஜா எனக்கு வந்து இதுல வேலை செய்ய பிடிக்காம சும்மா டைமை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சம்பளம் வருதுன்னு சொல்லி. ஆனா என்ன பண்ணணும்னு தெரியாம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த நியூமராலஜிலேருந்து ஆஸ்ட்ரோ ட்ரேடிங்லேருந்து ஆஸ்ட்ராலஜி கிளாஸ்லேருந்து எல்லாமே வந்து அட்டன் பண்றேன். என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல. ப்ளஸ் இதுல என்னால ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் பண்ணிக்க முடியல சார். ஐடி ஃபீல்டில் பேக் அண்ட் சப்போர்ட்லயே 4 வருஷம் 4.5 வருஷமா இருக்கேன். ஷிஃப்ட் மேல ஷிஃப்ட் போட்டு அதே மாதிரி தான் நம்மள ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனால குடும்ப வாழ்க்கையுமே பேலன்ஸ் பண்ண முடியாம போகுது. ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்ங்கிற மாதிரி தான் போய்க்கிட்டு இருக்கு. வருமானம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தது சார். ஆஃப்டர் மேரேஜ் வந்து கடன் வாங்கிட்டேன் கல்யாணத்துக்காக. இப்ப அதே என்ன பிஃபோர் மேரேஜ் என்ன 2 வருஷம் முன்னாடி என்ன கல்யாணம் சம்பளம் வாங்கினோம் அதே சம்பளத்தையே நிக்கிறேன் சார். இப்போ மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற காமனான சிம்டம்ஸ் தான். கல்யாணம் ஆமா சார். பண்ணும்போது கடன் வாங்குறது எல்லாரும் வாங்குறது தான். ஆ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சம்பளத்துல 5,000 ரூபாய் வாங்கி உங்களால சேமிக்க முடியலன்னா
ரூ. 50,000 வாங்கினாலும் சேமிக்க முடியாதுன்றது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆமா சார். ரூ. 5,00,000 சம்பளம் வாங்கினாலும் உங்களால சேமிக்க முடியாது. ஓகே சார். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது. அந்த கவுண்டமணி வந்து பொண்டாட்டின்னு வந்துட்டா எந்த பொண்டாட்டி வாயையும் மூட முடியாதுன்னு ஒரு ஜோக்ல சொல்ற மாரி, குடும்பம்னு வந்துட்டா எல்லா குடும்பத்திலயும் இருக்கிற பிரச்சனை தான். அதனால சரிங்க இது சார். நமக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. சரிங்க சார். இது உலகத்துல இருக்கிற பொதுவான வெரி, வெரி, வெரி காமன் பிரச்சனை மைண்ட் செட். ஓகே சார். கமிங் டூ த பாயிண்ட் ஜோதிடத்துல வந்து உங்களுக்கு நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் பாருங்க. நீங்க பேசிக்கலா மெக்கானிக்கல் இன்ஜினியர் சரியா? ஆமா சார். அந்த ஆமா சார். மெக்கானிக்கல் இன்ஜினியர் லக்னத்துக்கு 4ல செவ்வாய் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வர கிரகம். ஓகே சனியும் கூட சார். இருக்கு. லக்னத்துல சனி ம். இருக்குது. லக்னத்துக்கு 4ல செவ்வாய் இருக்கு. ம். சரியா? அப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கிறீங்க. ஃபைன். லக்னத்துக்கு 6ல சுக்கிரன் இருக்கிறாரு. அதனால ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போய் வேலை சேர்ந்திருக்கிறீங்க. ஏன்னா, ஆமா உங்களுக்கு சார். தசையும் நடந்து ஆரம்பிச்சுட்டு இருக்குது அப்ப. ஆமா சார். ஓகே. சுக்கிர தசையும் போயிட்டு இருக்குது. அப்ப வந்து நீங்க அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல போனது, அதுல உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் இல்ல. இப்போ வந்து ஓகே உங்களுக்கு சார். இந்த சப்போர்ட் கால் இருக்கிறது, ஓவர்சீஸ் கம்பெனிக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க. ஆமா சார். ஆரக்கல் பேக் எண்ட் சப்போர்ட் சார். ஆமா. ஃபாரின் கண்ட்ரிக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க. ஆமா நைட் சார். ஷிஃப்ட். ஆமா. ஆ. ஆமா. சந்திரன் மீனத்துல இருக்கிறதுனால, அது வெளிநாட்டு தொடர்புகள கொண்டு வந்து குடுக்குது. சரியா? ஓகே சார். ஓகே சார். சந்திரன் வெளிநாட்டு தொடர்ப குடுக்குது. 6ஆம் அதிபதி 6ஆம் அதாவது லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 12ல 2ல இருக்கிறார். ஓகே சார். அப்ப வந்து அந்த வெளிநாட்டு தொடர்பான வேலையில, பேசுற வேலையில சப்போர்ட்ல இருக்கிறீங்க. ஆமா சார். புரிஞ்சுதா? ம். சோ, அப்ப இந்த கான்செப்ட் படி வந்து நீங்க போயிட்டு இருக்கிறது ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்குது. சுக்கிர தசை வந்து உங்களுக்கு இன்னும் அழகா வந்து போகும். அடுத்து இந்த சுக்கிரன்ல கேது வரும்போதும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமா தான் ஆகும் 2026 வரைக்கும். சரியா? ஐய்யய்யோ! ஓகே ஆமா. சார். அதுக்கப்புறம் சூரியனும் வராரு. சூரியன் ஆ. எங்க இருந்து தசைய நடத்துவாரு? லக்னத்துக்கு 5ல இருந்து தான் தசைய நடத்துவார். சரிங்க சார். ஆல்ரெடி புதனோட காரகத்துவத்தோட வேல தான் செய்றீங்க. அதனால ஆ. ம். கூடுமான வரைக்கும் இந்த வேலையிலிருந்து இன்னொரு வேலை தேட ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன மாரி ம். வேற ஒரு இப்ப ஷிஃப்ட் இல்லாம டே ஷிஃப்ட்ல வேலை செய்றதுக்கான ஒரு வேலைய தேடுங்க. நிச்சயமா கிடைக்கும். சரியா? எப்பக்குள்ள சார்? என்ன டைம்க்குள்ள? நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. ம். நீங்க வந்துட்டீங்களா? இல்ல இதுவரைக்கும் என்னால வர முடியல. வரலல. நீங்க வந்துட்டீங்கன்னா தான் நான் ஜாமக்கோல் போட்டு பார்ப்பேன். நீங்க வராம ஜாமக்கோல் போட்டா தப்பா வரும். சரிங்க இப்ப சார். சரி. கொஸ்டின் வந்து ம். ப்ரிசைஸா இருக்கணும். நீங்க ம். இன்னும் வேலைக்கு போறத அடுத்து வேலைக்கு போலாமா? இல்ல வேற ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாமான்னு முடிவுல இருந்தீங்கன்னா, எப்ப ம். வேலை கிடைக்கும்னு நான் பிரசன்னம் பார்த்தா அது எப்படி சரியா வரும்? புரியுது சார். அப்ப கேள்வி வலுவானதாக இருக்கணும். ம். 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 கேள்வி வலுவற்றதாக இருக்கும் பொழுது பிரசன்னம் பார்க்கிறது வேஸ்ட். பிரசன்னம் பார்க்காம உட்டர்றது நல்லது. இந்த தப்ப நெறைய ஜோசியர்கள் செய்வாங்க. ஓகே, ஓகே, ஓகே. அப்புறம் சார் சரியா? இப்ப மெயினா இப்ப பிளான் பண்றது குழந்தைக்கு தான் சார். மெயினா அது மட்டும் தான் இப்ப ஃபோக்கஸா இருக்கு. ஆனா அதுக்கு வந்து தடையா இருக்கிறது இந்த ஷிஃப்ட் தான். ஷிஃப்ட் தான். ஆனா இது வந்து ரொம்ப அதனால சண்டை எல்லாமே நடந்துட்டு இருக்கு வீட்ல. என்னால வந்து அது அது எப்படி நான் அதுலேருந்து மீண்டு வர்றதுன்னு எனக்கு புரியல சார். அது ஏதோ ஒரு ட்ராப்ல மாட்டுன மாரி தான் இருக்கு எனக்கு. மைண்ட் அளவுல. குழந்தை அடுத்த வருஷத்துல பொறந்துருங்க. ஓகே சார். சூப்பர் சார். தேங்க் யூ சார். 2025 முடியறதுக்குள்ள யூ வில் ஹேவ் பேபி. இப்ப கேட்ட கேள்விக்கு வலு இருக்கு. இந்த ஓகே. கேள்வி நியாயமான கேள்வி. கேள்விக்கு பிரசன்னம் போட்டா, உதயமும் ஆருடமும் ஒண்ணா இருக்குது. உதயத்துல குரு இருக்கிறாரு பாருங்க. கவிப்புல குரு இருக்கிறாரு பாருங்க. 5ல. ஓ! ஓகே சார். ஓகே, ஓகே. கவிப்ப நோக்கி பாம்பு வராரு. சரியா? ம். அதனால அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை இருக்கு. அதுக்கான முயற்சிகள செய்யுங்க. சரிங்க சார். கண்டிப்பா. அதாவது நான்லாம் வேலை செய்யும் பொழுது என் மேனேஜர் கிட்ட நான் பொண்டாட்டி கூட டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்ல. நீங்க வந்து ம். என்ன மாடு மாரி புளிஞ்சு குடுக்குறீங்க. ஐ வாண்ட் டூ ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம் வித் மை ஒய்ஃப்ன்னு கேட்டு லீவ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த மாரி லீவ் வாங்கிட்டு வந்து பொண்டாட்டி கூட எங்கேயாச்சும் ஒரு ஃபாரின் ட்ரிப்போ, இல்ல ஊட்டி, கொடைக்கானலோ போங்க. ஓகே சார். ட்ரிப் எல்லாம் நம்ம தான் எடுத்துக்கணும். ரெஸ்ட் எல்லாம் நம்ம தான் எடுத்துக்கணும். புரியுதா? புரியுது சார். அப்ப புரியுது. வேலைய விடுறதுல இல்ல சொல்யூஷன். வேலையில ஒரு டெம்பரரி பிரேக் எடுத்து நம்ம அடிக்கடி எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு வர்றது, நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு அது செட் ஆகலன்னா,
ஒரு கோயில் குளங்களுக்கு போய் தங்கணும்னு சொல்றது எதுக்கு? ம், வீட்ல ம். அந்த காலத்துல சிச்சுவேஷன் சரியா இருக்காது. அப்ப 4 ஊருங்களுக்கு போயிட்டு ஃபேமிலியோட போயிட்டு அங்க சுற்றுப்பயணம் மாரி, இன்ப சுற்றுலா மாரி போயிட்டு வந்தா, குழந்தை ஈஸியா தங்கும். அதனால ஹனிமூன் போனீங்களா? போனேன் சார். அங்க ஆனா ஒய்ஃப் வந்து இதுவாயிட்டாங்க. ஆமா. இப்ப செகண்ட் ஹனிமூன் கிளம்புங்க. இப்ப பிரச்சனையே அதான். ஒரு வாரம் லீவ போட்டு ஹனிமூனுக்கு போங்க. அவ்வளவுதான் பிரச்சனை. சரிங்க. முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்ப அவ்வளவுதான். இந்த கடனு பிளஸ் இதெல்லாம் வந்து குறையுமா சார் வருங்காலத்துல? இல்ல இது ஏன்னா நான் எதிர்பாராத இதெல்லாம் நான் லைஃப்ல யோசிச்சதே இல்ல. எவ்வளவுங்க இருக்கு கடனு? இப்ப 10,00,000 இருக்கு சார். ரொம்ப கம்மி. கம்மியா? 1 வருஷத்துல அடைச்சிரலாம். பிளான் பண்ணீங்கன்னா. ஓகே சார். சரியா? சரிங்க நான் சார். சொல்றேன். ஆஸ் பர் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு நீங்க பிளெஸ்டு. உங்களுக்கு ஓ! எல்லா ஆசீர்வாதங்களும் கடவுள் குடுத்திருக்கிறாரு. நீங்க சரிங்க சார். கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களோட எல்லா கண்ட்ரோல்ஸும் கண்ட்ரோலபிள்ஸ்ல இருக்கு. உங்க கைய மீறி எதுவும் போல. பல புரியுது பேருக்கு சார். வாழ்க்கை கைய மீறி போயிருக்குது. அவங்களே நம்பிக்கையோட திரும்பி வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. புரியுது ஒரு சார். ஒரு ஒரு பால்ல 20 ரன் அடிக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு 20 பால்ல 2 ரன் அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் தான் இருக்குது. சரிங்க சார். ம். அதனால தாராளமா நீங்க சிச்சுவேஷன கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். கண்டிப்பா சார். நம்பிக்கையோட இருங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை பொறக்கிறதுக்கான வழிய செய்யுங்க. ஒரு குழந்தை உள்ள வரும்போது அந்த ஜாதகமும் சேர்த்து வேலை செய்யும் குடும்பத்துல. ஓகே சார். உங்களுக்காக ரொம்ப நன்றி இல்லாட்டினாலும் சார். அந்த குழந்தைக்காகவாச்சும் வேற வழியில நெறைய விஷயங்கள் உள்ள வரும். புரியுது சார். நன்றி. நன்றி சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அடுத்து அன்னைக்கு யாருங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தீங்க? சார் அது வக்கிரமா இருக்குன்னு சொன்னேன் 3 கிரகம். அது அது அத பத்தி ஒரு அன்னைக்கு நேத்தே கேட்டிருந்தேன் சார் ஒரு டவுட் அது. ம். அது என்ன சார்? புதன் வக்ரமாயிருக்கு, குரு வக்ரமாயிருக்கு, சனி வக்ரமாயிருக்கிறதுன்னா, உங்களுக்கு சில விஷயங்கள் 1க்கு 2 தடவ அலைஞ்சு தான் நடக்கும். ஓகே, ஓகே. சரியா? அப்ப குரு வக்ரமாயிருக்கு, குரு ராகுவோட இருக்குதுன்னா, அந்த குழந்தை பிறக்கிறதுல தாமதங்கள் இருக்கிறத அது காட்டுது. ஆனா, அது நிரந்தர தாமதம் இல்ல. அது நடக்கும். புரிஞ்சுதா? ம். சரிங்க சார். இப்ப வேலையில வந்து புதன் வந்து வக்ரமா இருக்காருன்னா, புதன் வந்து 5ஆம் வீட்டதிபதியா வேற இருக்கிறாரு. ம், ம். அப்ப திருப்பி அது குழந்தை கிடைக்கிறதுல தாமதத்த தான் காமிச்சுது. புரிஞ்சுதா? ம், ம், அப்ப ம். நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரே ஓகே. வேலைய திருப்பி திருப்பி செய்யணும். அப்பதான் 1க்கு 2 தடவ செய்யணும். அப்பதான் அது நடக்கும். சரிங்க சார். புரிஞ்சுது. மத்தபடி பயப்படணுன்ற அவசியம் இல்ல. தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச். அடுத்துங்க, அ கமலா நடராஜன். சார் கமலா நடராஜன். சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். சார் நான் ஆ எங்களோட பர்சனல் ஜாதகத்தை போட்டிருக்கேன். அதுல ஆல்ரெடி நம்ம இதுல போட்டிருக்கேன் சார். டேட் ஆஃப் பார்வ பர்த் சொல்லுங்க. 10/10/1994. ரேவதியா? பார்வதி. பார்வதி. ஆ. யா. எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? நான் திருச்சியில இருந்து பேசுறேன் சார். உங்க பொண்ணு ஜாதகம் ஸ்கிரீன்ல இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க வருமானத்த பத்தி சொல்லுங்க மேடம். ஓகே. பேசிக்கலி ஷி இஸ் an engineering graduate. ட்ரிபிள் இ ம். படிச்சிருக்காங்க. ஆ. ஆனா கேம்பஸ்ல எல்லாம் நல்லா இது பண்ணியும் செலக்ட் ஆக முடியல. எதுலயுமே கிடைக்கல. ம். அதுக்கப்புறம் இடையில கொரோனா வேற வந்ததுனால we couldn't டேக் எனி எஃபோர்ட். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் சொல்லலாம் ஒரு ஐடி கம்பெனில பண்ணிட்டு இருக்காங்க. ம். அதுவுமே இப்ப ப்ராஜெக்ட் முடியுது. அந்த ஜாப் ரிட்டைன் ஆகுமா இல்ல வேற ட்ரை பண்ணணுமா, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரே டயலமால இருக்குங்க சார். அண்ட் அவங்களுக்கு என்ன வந்து வேலையில இருக்காங்க? இப்ப ஐடி கம்பெனில என்ன வேலையில இருக்கிறாங்க? இந்த ப்ரோக்ராம் இந்த என்னது பைத்தானா அந்த இதுல இருக்காங்க. உயர்ஸ் டெக்னாலஜிஸ்ல இருக்காங்க சார். ஆ, ஆ. டெஸ்டிங்ல இருக்காங்க. டெஸ்டிங்கா? ஆமா சார், டெஸ்டிங் தான். ஆ, இன்டெல்க்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆ. இப்ப கேள்வி என்ன மேடம்? இப்ப எனக்கு என்ன கேள்வினா இவங்க ஐடிலயே ரீட்டைன் ஆவாங்களா இல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதுதான் ட்ரை ஃபோக்கஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் கிடைக்கல. அதுக்கு அது நான் விட்டுட்டேன் அதனால. சோ ஜாப் பின்னாடி இல்ல சொந்த தொழில் செய்யலாமா? ஏன்னா அவங்களுக்கு அந்த தஞ்சாவூர் பெயிண்ட் ஆர்ட் எல்லாம் நல்லா வரும். அந்த அந்த இதெல்லாம் நல்லா செய்வாங்க. அது கொரோனா டைம் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க அது. ஸோ சொந்த சொந்த தொழில் தாராளமா செய்யலாம் மேடம். ஓகே. ம். சொந்த தொழில் பண்றதா இருந்தா பண்ண சொல்றேன். ஓகே. அந்த சுக்கிரன் சார்ந்த தொழில்கள் எடுத்துக்கலாமா சார்? ஆமா. ரொம்ப பெரிய காசு. பண்ண சொல்லுங்க.
அப்ப இந்த ஜாபுக்கு போறது அவ்வளவு தூரம் வலுக்காதா? இந்த கிடைக்கும். ஜாபுக்கு போறதை விட அவங்க சொந்த தொழில் பண்றது காலப்போக்குல அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். இதை இப்ப பண்ணிட்டா அதையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கலாம். இப்பையில இருந்தே பேரலா வீக்லி வந்து ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் ஒரு ஆர்டர் எடுத்து பண்ண சொல்லுங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கூட. மேடம், எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு பாண்டிச்சேரியில. ஒரு ஆர்டர் வாங்கி அவர் வந்து ரொம்ப அவர் சொல்ற டைம்ல தான் டெலிவரி பண்ணுவாரு. ரொம்ப டிமாண்டான ஜாப். சரியா? ரொம்ப பொறுமை வேணும் இல்ல சார் அது ஆமா, பண்றதுக்கு? அது ரொம்ப டிமாண்டான ஜாப். நல்ல கஸ்டமர்ஸ புடிச்சு நல்ல காசை பேசி பொறுமையா பண்ணி டெலிவரி பண்ண சொல்லுங்க. ம். அது அது ஒரு தெய்வீகமான ஆத்மார்த்தமான கலை. அது காலம் ஃபுல்லா 4 பேர் கும்பிடுவாங்க. அதனால எங்க வீட்லயும் அப்படிதான் சார் எல்லாத்தையும் நான் மாத்திட்டேன். முன்னாடி இந்த படத்தெல்லாம் ஃபுல்லாவே அவ போட்டதா எல்லாத்தையுமே மாத்திட்டேன். அது வந்து பின்னாடி காலம் ஃபுல்லா அவங்க பேர் சொல்ற மாதிரி இருக்கும். புரியுதா? அதான் ஆமா சார். மேரேஜுக்குலாம் கிஃப்ட் குடுக்குறதா இருந்தா கூட நாங்க அது மாதிரி தான் அவ பண்ணதான் குடுப்போம். ஏன்னா அது அவங்க லைஃப் லாங் ஜெனரேஷன் பாத்துட்டு இருப்பாங்கல்ல. அது அவ்வளவு சீக்கிரம் வீணாவும் போவாது அது. மேடம், லக்னத்துக்கு 10ல பாருங்க, குரு, சுக்கிரன், புதன், ராகு எல்லாம் இருக்கிறாங்க. ம். சரியா? ஆமா. அதனால தாராளமா பண்ணலாம், பண்ண தப்பு. ஓகே. மேரேஜுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா இருக்குமா சார்? அது பண்ணலாமா? இல்ல இப்பல இருந்து ட்ரை பண்ண மேரேஜ் ஆகல இன்னும். மேரேஜ் ஆகுற வரைக்கும் வேலைக்கு போக சொல்லுங்க மேடம். ஹலோ, ஓகே. சொல்லுங்க மேரேஜ் சார். மேரேஜ் ஆகுற வரைக்கும் வேலைக்கு போக சொல்லுங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. 2 வருஷத்துல மேரேஜ் ஆயிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜேபி குமார். ஹலோ ஜேபி குமார் சொல்லுங்க. சார், அவங்க டாக்டர் தான் சார் பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு ஹலோ சொல்லுங்க. சார், எனக்காக தான் ஜாப் எப்போ எந்த வழியில வருமானம் வரும்னு பாக்கிறதுக்காக கேட்டிருந்தாரு அப்பா. அப்படியா? உங்க ஜாதகம் அந்த இதுல போட்டிருக்கா? போட்டிருக்காங்க சார். ஓகே. கொஞ்சம் பின்னாடி நாய்ஸ் இருக்கு, அதெல்லாம் கட் பண்ணுங்க. சைலண்டா இருக்க சொல்லுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 25/1/96. சிந்துஜாவா? ஆமாங்க சார். ஸ்கிரீன்ல ஜாதகம் தெரியுது, கரெக்டா? ஹலோ, கேக்குறீங்களாமா சிந்துஜா? உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க ஜாதகம் ஸ்கிரீன்ல இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நான் வந்து 2018ல எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் ஜாப் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. கொரோனா டைம்ல ஒரு ஐடி கம்பெனில ட்ரை பண்ணேன் சார். 3 months ட்ரைனிங் மட்டும் அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால நான் போகல. அப்புறம் பேங்க் எக்ஸாம் தான் ட்ரை பண்ணேன். உங்க கேள்வி என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நீங்க? எதன் வழியா எனக்கு வருமானம் வரும் சார்? நீங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஓகே சார். எப்போ கிடைக்கும்? சின்சியரா ட்ரை பண்ணுங்க, இன்னும் 2 வருஷத்துக்குள்ள கிடைச்சிடும். ஓகே. சரியா? ஓகேங்க சார். 100% டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்க சார். சரியா? நான் அப்படி பண்ணு. ஜாதகம் படிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம்லாம் வருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஜோசியர் ஆகுங்க. ஓகேங்க சார். உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் சார். சொல்லுப்பா, உனக்கு என்னப்பா? உன் ஜாதகத்தை நான் பல தடவை பார்த்துருக்கிறேனேப்பா. இன்னைக்கு என்ன கேள்வி? ஆக்சுவலா இன்னைக்கு
இது விளக்கமா நான் நிறைய சொன்னதில்ல ஆக்சுவலா. இன்னைக்கு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு ஒரு தாட்ல தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அந்த சரிப்பா, சொல்லுப்பா. உன் ஜாதகம் டேட் என்னப்பா? 15/2/1989 சார். சொல்லுப்பா, உன்னோட கெரியரை சொல்லு. நீ இப்ப உன் கெரியர் எந்த விஷயமா பண்ணலாம் நீ நினைக்கிறேன்னு சொல்லு. ஆக்சுவலா நான் வந்து பிஇ வந்து சிவிலுங்க சார். முடிக்கக்குள்ளேயே எனக்கு வந்து 2 சிவில் கம்பெனி, ஒரு டிசிஎஸ் ஐடி கம்பெனி வந்து பிளேஸ் ஆகிற மாதிரி இருந்து ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் பிளேஸ் பண்ணாங்க. பட் நான் வந்து தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லேயே கேட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிச்சு மார்னிங் 8 to நைட்டு 10 வரைக்குமே அப்படிதான் இருக்கும். ஃபுல்லாக பிஸியாக போகும். ஸோ கேட் வந்து எனக்கு 2010 எல்லா அப்போ இருந்த 7 ஐஐடி ப்ளஸ் ஒரு ஐஏஎஸ்சி எல்லாத்துலேயுமே ஒரு சீட் இருந்தது. நான் வந்து சேர்ந்து எனக்கு சில பிரச்சனைகள் காரணமா ஐஐடி முக்கிய விட்டு திரும்ப இதை விட பெட்டரா இருக்கணும்னு ஐஐசி பெங்களூர்ல தான் சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்ளை பண்ணி செகண்ட் ஆப்ஷன் ஏரோஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் போனேன். சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏஐசிடி நார்ம்ஸ் யூஜிசி நார்ம்ஸ்லாம் பார்த்து தான் சேர்ந்தேன். எந்த பிரச்சனையும் இல்லை, கிராஸ் டொமைன் இல்லை, ஒரே ஃபீல்டு தான், சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏரோஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் கான்செப்டுவலி ஒன்று தான் அப்படின்றதுனால தான் சேர்ந்தேன். பட் ஆனால் நடைமுறை சிக்கல்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டை பார்த்தோம்னா சிவில் தான் எடுக்கலாம், ஆந்திராவில் போனால் 2 எடுக்கலாம், கர்நாடகாவில் ஏரோஸ்பேஸ் தான் எடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. பிஇ சிவிலும் எம்ஏ ஏரோஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி பார்த்து இப்போ ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச்டி வந்து சவுத் கொரியாவில் சேர்ந்து கொஞ்சம் பிரச்சனையில் இன்னும் இது வரைக்கும் அது அகடமிக் பிஹெச்டி தீசிஸ் வைக்கல, முடிக்க முடியல, சிக்கலில் தான் இருக்குது. ஸோ நடுவில் வந்து 2016 வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி கம்பெனியாக இது பண்ணலாம் அப்படின்னு பண்ணக்குள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் டிசைன் போட்டு கொடுக்குறேன், போகிறாங்க, மேஸ்திரி வச்சு கட்டிக்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி ஃப்ரீயாக தான் பண்ணுற மாதிரி வராங்களே ஒழிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால நானும் எதுவும் இது பண்ணாமல் அதுலேருந்து எதுவுமே எனக்கு இன்கம் வரவே இல்லை. ஆக்சுவலாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி செலவு தான் பண்ணியிருக்கேன் ஒழிய இன்கம் எதுவுமே வரல. அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல் என்னோட இன்ட்ரெஸ்டடான உள்ளார்ந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து வாத்தியாரா இருந்து குருவா இருக்கிறதுல தான் வந்து, அதாவது இன்ஜினியரிங் காலேஜ்ல டீச் பண்ணக்குள்ள தான் எனக்கு ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆனா அதுல இருந்து எனக்கு போதுமான இன்கம் வர மாதிரி தெரியல. அது ஒண்ணு. மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல் வந்து அப்போலோ விட 1.5 மடங்கு பெரிய ஹாஸ்பிட்டல்ல 5 ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ், 700 பெட்ஸ் பட்னால கட்டியிருக்கேன். ஐஐடி பட்னா பக்கத்துலயே அந்த காலேஜுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஃபேக்கல்ட்டியா போனாங்க. பிளஸ் மெடிக்கல் காலேஜ். ஹாஸ்பிட்டல் லைசன்ஸ் வாங்கினா தான் மெடிக்கல் காலேஜ் லைசன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 400 கோடி ப்ராஜெக்ட் கிட்ட டெய்லி கீழே 450 பேர் வச்சு 5 இன்ஜினியர் வச்சு கூட வேலை வாங்கிட்டேன். ஆனா வந்து தனியா எதுவுமே அமைய மாட்டேன். அது ஒரு பிரச்சனையா இருந்தது. தனியா பண்ணணும்னு நினைக்கல. பிஹெச்டியும் தடங்கள்ல நிக்குது. இந்த கம்பெனி சைடும் வந்து எனக்கு அவ்வளோ இதாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபேக்கல்ட்டின்னு போறேன்னு பார்த்தோம்னா நார்த் இந்தியா போனாதான் எனக்கு நல்ல சம்பளம் வருது ஒழிய சவுத்லயோ தமிழ்நாட்டிலயோ 10 பைசாக்கு மதிக்க மாட்டேன்றாங்க. தடிக்க விழுந்தா என்ஜினியரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சிவிலா ஏரோஸ்பேஸா அப்படின்னா கூட ஏரோஸ்பேஸ் எனக்கு இது வரைக்கும் 10 பைசா கூட ஈட்டி தரல. சிவில்ல தான் டீச்சிங்கா இருந்தாலும் சரி, ரிசர்ச்சா இருந்தாலும் சரி, டீச்சிங் கம்பெனியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சிவில் சைட்ல தான் எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும். ஏரோஸ்பேஸ் சைட்ல இருந்து ஒன்றும் இன்கம் வரல. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்ல ரங்கமஞ்சு, நாடகம், அது இதுன்ட்டு நிறைய பேக் ஸ்டேஜ், ஆன் ஸ்டேஜ் ஆக்டிங்கு எல்லாமே வந்து போயிருக்கு. ஆனா வந்து அதுல இருந்தா இன்கம் ஜென்ரேட் ஆனது இல்லை. ஸோ இதுதான் சார் என்னுடைய நிலைமை. இப்போ வந்து என்னோட கரியர் நான் எப்படி அமைச்சுக்கிட்டா இன்கம் நல்லா இருக்கும், அதை வச்சு நான் ஃபேமிலியை வைக்கலாம், செட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட தாட். ஏன்னா எனக்கு இன்னும் என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் பார்க்கவே இல்லை. அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளைய கரையத்திட்டா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற தாட் தான் அப்பாக்கு. ஸோ இதுதான் என்னுடைய சுச்சுவேஷன். எனக்கு கரியர் வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கணும். இப்போ நான் டீச்சிங்கில் இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இண்டஸ்ட்ரியில் போய் நான் சைட்டில் இருந்தனோ இல்லை சைட்லேயே வந்து டிசைன்லேயே உட்காந்துருந்தாலுமே சரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. போய் பசங்களை பார்த்து பாடம் எடுத்து அதில் 4 பேர் பிரகாசமாக ஆனால் தான் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது உள்ளூர சொல்லணும்னா. ஆனால் அதில் இன்கம் வந்து சவுத்தில் இருந்தால் வர மாட்டேங்குது, நார்த்தில் இருந்தால் தான் வருது, இல்லை வெளிநாடு போனால் தான் வருது. எல்லா விஷயமும் உங்களுக்கே தெரியுது இல்லப்பா? உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கைய தெளிவா அனலைஸ் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டா?
இப்ப ஆமா சார். உங்களுக்கு இப்போ எங்க வருமானம் வருது, எங்க வருமானம் வரல, என்ன புடிக்குது, என்ன புடிக்கல எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு உங்க முன்னாடி இருக்கிற இவ்ளோ கேள்விகள்ல 2 கேள்விகள்லாம் சுருக்கி சொல்லுங்க. 2 இப்ப 2 ஆப்ஷன். வருமானத்துக்கு எனக்கு நான் நிறைய இத செஞ்சா தரவுகள் வருமானத்துக்கு இந்த 2 விஷயம் செஞ்சா எனக்கு வருமானம் வருதுன்னு சொல்லுங்க. சிவில்ல எனக்கு வருமானம் வந்திருக்கு. அது டீச்சிங்கா இருந்தாலும் சரி, ரிசர்ச்சா இருந்தாலும் சரி. இண்டஸ்ட்ரியில ரொம்ப வந்ததில்ல. ஆ. ஓரளவுக்கு அவ்வளவுதான். அவ்வளவுதானே. அவ்வளவுதானே. அஸ்ட்ராலஜி நான் சர்வீஸா தான் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 4000 தடவை போதும். ஆருடம் பார்த்திருப்பேன். போதும். 500 பேருக்கு மேல ஜாதகம் பார்த்திருப்போம். ஆனா போதும்ப்பா. வந்து அது வந்து போதும்ப்பா. போதும். இப்ப வந்து உங்களுக்கு குரு தசை நடந்துட்டு இருந்துச்சு. குரு தசை முடிஞ்சிருச்சு. பிரச்சனை குரு தசை எண்ட் ஆகக்குள்ள தான் சார் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சேன் வெளிநாட்டுல. முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து Patient. சனி தசை, சனி புத்தி போயிட்டு இருக்கு. கரெக்ட்டா? ஆமாங்க ஐயா. சனியோட சுய புத்தி போற வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கலாம். உங்க உங்க ஜாதகத்துக்கு செவ்வாய் வேலை பணத்த தராரு. அது உங்களுக்கு தெரியுது. த்ரூ அவுட் த எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதா? ஆமாங்க சார். அப்ப லக்னத்துக்கு 9ல செவ்வாய் இருக்கிறாரு. சொந்த வீட்லயே இருக்காரு. சொந்த வீட்ல இருக்கிறார். சரியா? நடக்கிறது சனி தசை. நீங்க சொந்த ஊர விட்டுட்டு வெளிநாட்டுக்கு, குறிப்பா கல்ஃப் மாரி ஒரு கம்பெனிக்கு சிவில் சைடுல ஒரு வேலைக்கு போனீங்கன்னா, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு உங்களுக்கு மனசு ஒத்துக்குதா? சார்ட் போடுங்க சார். சார்ட் போட்டு விடுங்க. சார்ட் எனக்கு ஸ்கிரீன்ல வந்து தெரியலையா வெளிநாடுலாம் உங்களுக்கு? பிரச்சனையாவே இல்ல. சார்ட் வரலையே. ஏற்கனவே நான் சவுத் கொரியால தான் இருந்தேன் ரிசர்ச்சுக்காக. சவுத் கொரியா சொல்லலப்பா. நான் சொல்றது கல்ஃப். கல்ஃப் எனக்கு போறதுக்கு ஓகே தான். நீங்க கல்ஃப்ல வேலை தேடுங்க. வேலை கிடைக்கும். அங்க சிவில் சைடுல வேலைக்கு போங்க. உங்களுக்கு நிரந்தர வருமானம் வரும். இப்போ இந்த இதுக்கு டாக்டரேட்டுக்கு வந்தேன்ல சார். இப்போ அன்னைக்கு வந்ததுல இருந்து இங்க கூட தெரிஞ்சவர் மூலமா அந்த சைட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரு சொற்ப இதுதான் இதுக்கு முன்னாடி வாங்கினது. நாளைக்கு காசா கிராண்ட்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு. எந்த மாதிரி அமையும்னு எனக்கு தெரியல. காசா நான் ஒரு கிராண்ட்ல ட்ரை பண்ணுங்க. காசா கிராண்ட்ல ட்ரை பண்ணுங்க. சின்சியரா ட்ரை பண்ணுங்க. நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. கிடைச்சதுன்னா அதுக்கு போங்க. சரிங்க சார். நீங்க கூடுமான வரைக்கும் சிவில் லைன்லயே செவ்வாயோட காரகத்துவத்திலேயே உங்களுடைய வேலையை பாருங்க. சரிங்க சார். வேற அஸ்ட்ராலஜி எந்த நான் எந்த அளவுக்கு சார் எனக்கு அஸ்ட்ராலஜி எல்லாம் இப்ப உங்களுக்கு வேண்டாம். பலன் சொல்றது நிறுத்திக்கலாங்களா? வேண்டாம். வேண்டாம். அதெல்லாம் நிறுத்துங்க. அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. இப்போதைக்கு வேண்டாம். இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும். சரிங்க சார். இப்போ இந்த கல்ஃப்ல போய் கீழே வேலை பார்க்குறோம். ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் கல்ஃப்ல சொந்த கம்பெனி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வேலைக்கு போப்பா. இப்போ உனக்கு தேவை சொந்த தொழில்ல வருமானம் வராது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வேலைக்கு போங்க. சரிங்க சார். வேலைக்கு போனா மட்டும்தான் வருமானம் வரும். சரியா? லக்னத்துல கேது இருக்கு. லக்னத்துக்கு 5ல சனி இருக்கு. அதனால குடும்பம் செட் ஆகுறதுல எல்லாம் தடங்கள் இருக்கு. சரியா? இப்ப வருமானத்த தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். செவ்வாய் காரகத்துவத்துல வருமானம் வருதுன்றதுனால, நீங்க செவ்வாய் உங்களோட சிவில்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்போஷர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நீங்க பல விஷயங்கள் சொல்றீங்கல்ல, அத எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு, சிவில் தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணுங்க. சரிங்க சார். அப்படி முடிவு பண்ணா தான் வாழவே முடியும். இல்லன்னா கடைசி வரைக்கும் குழம்பிட்டு தான் இருக்கணும். எனக்கு சரிங்க கூட நெறைய சாஃப்ட்வேர் தெரியும்ப்பா. எனக்கு கூட நெறைய ட்ரேட் தெரியும். நானும் உங்கள மாரி தான் நெறைய சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாரி எனக்கு இவ்ளோ தெரியும்ன்ட்டு ஒரு இடத்துல போய் சொன்னீங்கனாலே உங்களுக்கு வேலைக்கு எடுக்க மாட்டான். ஆமா சார். ஓவர் இப்ப நீங்க குவாலிஃபைடு மாதிரி நாளைக்கு பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க. காசா கிராண்டுக்கு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா, இப்ப என்கிட்ட சொன்ன மாரி நான் இவ்ளோ பண்ணேன்னு சொன்னீங்கன்னா, "தம்பி போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிடுவாங்க. சார் எனக்கு சிவில் தான் சார் தெரியும். நான் அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ரெஸ்யூம்லயே இவ்வளத்தையும் எடுத்துறணும். உங்க ரெஸ்யூம பார்த்தாலே நீங்க முழுக்க முழுக்க சிவிலுக்காக தான் உங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கீங்க மாரி உங்க ரெஸ்யூம மாத்தணும். அந்த மாரி தான் பேசணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா, உங்கள யாருமே வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லியே ரிஜெக்ட் அப்ப தெரியுதுல்ல. அப்ப நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. சிவில் தான் எனக்கு உலகம். சிவில் தான் வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணி,
அதுக்கு ரிலேட்டடா ஒரு வேலைக்கு போங்க. ஃபைன் சார். தேங்க்யூ. கல்ஃப்ல டீச்சிங் பொசிஷனும் இருக்கு சிவில்ல. அது அது ஆஸ்பயர் பண்ணி கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க. ஃபைன் சார். தேங்க்யூ. என்னோட இது மேரேஜ் போறோம் பாக்குறோம்னா வாய்ப்பு எப்ப சார் இருக்கும்? என்ன வயசு ஆகுது? 35 முடிஞ்சு 36 ரன்னிங் சார். நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா இன்னும் 1 வருஷத்துல கல்யாணம் நடக்கும்பா. அப்படி பார்த்தா இன்னைக்கு இதோட 4 நாள் ஆச்சு, வேலைக்கு வந்துட்டேன். நன்றிங்க சார். வேலைக்கு போயிட்டீங்கன்னா கல்யாணம் நடக்கும். தேங்க்யூ. நன்றிங்க சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்ஸ் லாட் சார். வேற யாருக்காச்சும் ஜாதக ஆராய்ச்சி பெண்டிங் இருக்கா? கிருஷ்ணகுமார் சார், நீங்க ஏதாச்சும் ஜாதகங்களை கேட்க விரும்புறீங்களா? சார் என் ஜாதகம் ஆல்ரெடி நம்ம பார்த்து சொன்னாங்க சார். அதுல வந்து எப்ப நம்ம இந்த அஸ்ட்ராலஜி எடுத்து பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும். அது சொல்லிட்டேனே சார், நான் உங்களுக்கு அன்னையில இருந்தே, நான் லாஸ்டா உங்களுக்கு ஆமா கன்சல்டேஷன் சொன்ன அன்னைக்கு அன்னையில இருந்தே பண்ணுங்கன்னு சொல்லிட்டேனே. ஆமா அது சொன்னீங்க. இப்ப அதுபடிதான் ஸ்டெப் போயிட்டு இருக்கேன். அதுல மாற்று கருத்து இல்ல சார். அதை தவிர வேற சரி, ஏதாச்சும் ஜாதகம் பார்க்கணும்னா சொல்லு. வேற ஜாதகம் இப்ப பொண்ணுங்க ஜாதகம் பார்க்கலாம் சார். நான் இதுல சரி, தனியா கூட நான் பாக்குறேன். ஆமா தனியா பார்க்கலாம். இப்ப ஓகே, மட்டும் அங்க கொஞ்சம் பார்க்கணும் சார். பா- பார்க்க வேண்டியது. சார் என்னோட தேங்க்யூ. கதிரவன் சார் வணக்கம். சார், கதிரவன் சார் சொல்லுங்க. அருண் சந்தர், பேர் அருண் சந்தர். நவம்பர் 23, 1983. அருண் சந்திரா சார், ஆமா சார். என்ட்ரி போட்டிருக்கா சார் நம்ம சாஃப்ட்வேர்ல? சார் இல்ல. புதுசா கிரியேட் பண்ணணுமா? ஆமா சார். அருண் சந்தர், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 23 நவம்பர் ம் 1983. டைம் சார். டைம் 18:10, 6 மணி 10 நிமிஷம் ஈவினிங்கு. மேட்டுப்பாளையம். யாரு சார் இவங்க? என் அண்ணன் பையன் சார். அவரு அவரு ஒரு தடங்களும் இல்லாம நல்லா படிச்சு வந்தார் சார். சார் ஸ்கிரீன்ல ஜாதகம் தெரியுது பாருங்க சார். ஆமா சார். இதுதான் சார். கரெக்டா? கரெக்ட் சார். ஜாதகம் கரெக்ட். அவரு நல்லபடியா படிச்சு வந்தாரு. ஒரு எக்ஸாம்ல அரியர் எல்லாம் வைக்கல. பிரான்ஸ்ல MBA படிச்சாரு. இப்ப லண்டன்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு 5-6 கண்ட்ரில ஒர்க் பண்ணாரு. ஒரு எக்ஸாவேர் கம்பெனில ஒர்க் பண்ணாரு. ம் இப்போ வந்து யூகேல ஜஸ்டிட்ன்ற ஒரு கம்பெனி, நம்ம ஊர் ஸ்விக்கி மாதிரி கம்பெனில பேக் எண்ட்ல இருக்காரு. சீனியர் லெவல்ல இருக்காரு. ஸோ அவருக்கு இப்ப சனி திசை முடிஞ்சு குரு திசை வரப்போகுது சார். அதனால இஸ் வெல் செட்டில்டு, நல்லா ஏர்ன் பண்றாரு. இந்த புதன் திசை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சார் அவருக்கு. புதன் தசை நல்லா தான் சார் இருக்கும். ராசி அதிபதி இல்ல புதனு. பரிவர்த்தனை ஆயிருக்கு. ஆமா, ராசி அதிபதி செவ்வாயோட பரிவர்த்தனை ஆயிருக்கு. ஓகே. 5ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியுமா எடுத்துக்கிறாங்க. ஓகே சார். அதனால இது பரிவர்த்தனை யோகம் தான் வேலை செய்யும்ல, நல்லா தான் வேலை செய்யும். ஓகே சார். ஓகே. அப்ப இது ஒரு யோக ஜாதகம் தான் சார். ஆமா சார். ஆமா சார். இது ஒரு யோக ஜாதகம். இந்த ஜாதகத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இல்ல கவலைக்கு இல்ல சார். ஜஸ்ட் ஒரு ஆராய்ச்சிக்காக ஆராய்ச்சிக்காக அவரு வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டரா பிற்காலத்துல மாறி அவர் மிகப்பெரிய தொழிலதிபரெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஓ சரி. ஆமா. தொழில் ரீதியா அவரு ஏர்னிங் எல்லாம் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எந்த தடையும் இல்லை சார். வேலைக்கு போனதுல இருந்து எல்லா இடத்துலயுமே நல்ல மரியாதையும் நல்ல வேலையும் தான் இருந்திருக்கு. எங்கேயுமே மேரேஜ் லைஃப மட்டும் கொஞ்சம் இழுத்து புடிச்சு கட்டி புடிச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டாருன்னா மத்த எல்லாமே சரியாயிடும். அதை தவிர எல்லாமே நல்லா தான் இருக்கு. பண்ணிக்கிறாரு சார். பண்ணிக்கிறாரு. ஓகே. அவ்வளவு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. புவனேஸ்வரி. புவனேஸ்வரி. புவனேஸ்வரி மேடம்.
சுமதி சுப்பிரமணியம். சார் எங்க அக்கா பையனுக்கு சொல்லுங்க மேடம். எங்க அக்கா டேட் ஆஃப் பையன் பர்த் என்ட்ரி போட்டிருக்கா? என்ட்ரி போடல சார். சரி, நான் போட்டுக்கிறேன். பேர் சொல்லுங்க. 15 பிப்ரவரி பேரு 1900. பாரதி ராகுல். பாரதி ராகுலா? ஆ. அதாவது நம்ம வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் சேர்த்து வச்சிருக்கீங்களா பேரு? சொல்லுங்க. 15 பிப்ரவரி 1996. டைம் டைம் 22:50. ஊரு ஊரு சென்னை தான். ஜாதகம் ஸ்கிரீன்ல தெரியுதா? ஸ்கிரீன்ல சார். தெரியுது சார். ஜாதகம் கரெக்டா? ஹலோ, ஜாதகம் கரெக்ட் சார். இவரை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இவர் என்ன பண்றாரு, என்ன கேள்வி, வருமானத்தை பத்தி? சார் சிவில் படிச்சாரு சார். ஆ, பேக்ரவுண்ட்ல யாரோ பேசிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல. சொல்லுங்க. சிவில் முடிச்சாரு சார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் வேலை பார்த்தாரு. அதுக்குள்ள ஆ, ஹெரிட்டியா கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் போக முடியல. சிவில்னா ஃபுல்லா அலைச்சல் வேலை. 1 இயர் போக முடியாததுனால இனிமேல்ட்டு வந்து எப்படி இது பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேக் ஆனது தான் சார். அப்படியே வீட்டுல தான் இருக்கோம். ஊபர் அந்த மாதிரி ஓட்டிட்டு டைம் இது பண்ணிட்டு இருக்கோம். ஐடி லைன் போலாமா அப்படிலாம் ஒரு இது இருக்கு. டிரைவும் இருக்க மாட்டேங்குது, ஒர்க்கும் பண்ண முடியல. கல்யாண வயசு வேற வந்துருச்சு சார். செட்டிலே ஆகாம இருக்கான். அவங்க தம்பி வந்து ஆர்கிடெக்ட் முடிச்சு உடனே இப்ப பிளேஸ்மெண்ட் ஆயாச்சு. எல்லாரும் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க ஃபேமிலியில. இது எங்க அக்கா பையன் சார். அதனால ஒன்னும் செட்டில் ஆகாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சந்திர தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க மேடம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆஹ் செவ்வாய் தசையில இவருக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகே. சரியா? ம் சந்திர தசை முடிகிற வரைக்கும் இந்த இப்ப போயிட்டு இருக்கிற வேலையை விடாம போனாலே பெரிய விஷயம் தான். ஊபரா? அந்த வேலையே போக சொல்லுங்க. ஆஹ் செவ்வாய் தசை வரும் பொழுது அவருக்கு ஓரளவு லைஃப்ல சேஞ்சஸ் வரும். என்ன மாதிரி ஒர்க் சார் எடுப்பாரு அப்படின்னா கூட செவ்வாய் தசை வந்தா என்ன எடுக்கலாம்? இவர் வந்து ஆன்மீகமும் லௌகீகமும் சேர்ந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணணும் மேடம். ஆன்மீகமா இவனுக்கா? ஆன்மீகத்தோடு கோயில் வாசல்ல குங்குமம் விக்கிற மாதிரி ஒரு வேலை செஞ்சா செட் ஆகும் மேடம். அதுதான் எனக்கு சொல்ல தெரியுது. ஓஹோ. கோயில் வாசல்ல பக்தி பொருள் கடை வச்சாருன்னா சம்பாதிக்கலாம் மேடம். அதாவது ஒரு ஆன்மீக விஷயத்துல வேலை செய்யறது இவருக்கு கரெக்டா வரும். செவ்வாய் தசை ஃபுல்லா அப்படி பண்ணிக்கலாமா சார்? பண்ணிக்கலாம். ஆமா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யோசிங்க. ஓ சரிங்க. கல்யாணம் எல்லாம் ஆகுமா இவருக்கு? கல்யாணம் கொஞ்சம் டிலே தான் மேடம் ஆகும். டிலே ஆகுமா சார்? அவங்க தங்கச்சி எப்ப ஆகும்னு கேக்குறா. தங்கச்சிக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிடுங்க. தங்கச்சி என் பொண்ணு. அவன் அண்ணனுடைய இதுக்கு. தங்கச்சிக்கு வந்து அவனை விட 10 வயசு சின்னவ. அதனால அவளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம். தங்கச்சிக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிடுங்க. அண்ணனுக்கு பொறுமையா பண்ணிக்கலாம். ஒரு 35 வயசுல ஆகுமா சார்? ஆயிடும். 36 வயசுல ஆகும். ஓ சரிங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி குருஜி. தேங்க்யூ. ஸோ வித் திஸ் வந்து நம்ம அடுத்த செஷனுக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஒண்ணு மட்டும் பாத்துடலாங்களா சார்? முடியாதுப்பா, டயர்ட் ஆயிடுச்சுப்பா. நீ அப்புறமா கூட கேளுப்பா. நிறைய உனக்கு சர்வீஸ் பண்ணிட்டேன்ப்பா நானு. ரொம்ப நன்றிங்க சார். கூட ஆமாப்பா, போதும்பா. நீ வந்து அடுத்து சொந்தமா நீயே வந்து பொழைக்கிறதுக்கு பாரு. அட்வைஸ் கேட்காத. மத்தவங்க அட்வைஸை கேட்டீங்கன்னா உருப்பிட மாட்டேன். எனக்கு இல்ல சார், எனக்கு இல்ல. போதும்பா. சார் வணக்கம். வணக்கம் சார். நான்
நான் வணக்கம், ராமகிருஷ்ணன் பேசுறேன் சார். சார் பாப்பு சார் சார். சொல்லுங்க. ரெவென்யூ சம்பந்தமான கேள்வி இல்ல, எனக்கு பிரசன்னத்துல ஒரு சின்ன சந்தேகம், அது மட்டும் சொல்ல முடியுமா சார்? சொல்லுங்க. அதாவது இரவு நேரத்துல பார்க்கும்போது ஏதோ ஆரோடத்தை வந்து உதய மாதிரி வச்சுட்டு பார்க்கணுங்கிறாங்க. எனக்கு அது என்னன்னு கிளாரிபிகேஷன் வரல. உங்களோட இதை போட்டு பாக்குறேன், அதுல அந்த மாதிரி எதுவும் ஒன்றும் சொல்லல. அது சின்ராஜ் சார் அப்படி ஒரு ரூல்ஸை வந்து சொன்னாரு. அந்த ரூல்ஸை உலகத்துக்கு சொன்னதே திண்டுக்கல் சின்ராஜ் சார் தான், நம்ம குருநாதர் தான். அத வந்து அவரு சில பேருக்கு அது சரியா வருது, அது பொது விதி கிடையாது, அது அவருக்கு சரியா வருது. இப்ப நம்ம சாஃப்ட்வேர் பிரகாரம் உதயம் நைட்ல உதயத்தை வச்சுட்டே போயிட்டு இருக்கலாம் தான் சார், அது பிரகாரம் தான் போயிட்டு ஆமா, இருக்காங்க. அதுதான் நார்மல் ரூல்ஸ், அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாப்பு மேடம் சொல்லுங்க. ஓகே சார், என் பொண்ணுக்கு தான் சார் பார்க்கணும். சொல்லுங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த் பேர் சொல்லுங்க. பேர் வந்து மகாலட்சுமி சார். மகாலட்சுமியா? ஆமா சார், 5/10/1998. ஆயிரத்தி 1998. ஆமா சார், 3:33 PM. 3:33 PM தூத்துக்குடி. தூத்துக்குடியா? ஆமா சார். ஸ்கிரீன்ல ஜாதகம் தெரியுதாமா? தெரியுது சார். ஓகே. இப்ப என்ன கேள்வி, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப வருமானத்தை பத்தி என்ன கேள்வி? சார் அவ MA முடிச்சிருக்கா, ஆனா பிந்திதான் படிச்ச. படிப்பு முதல் 3 வருஷம் பிள்ளைங்க படிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவளை சேர்த்தேன். மேரேஜ் முடிச்சு மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனாலதான் படிப்புக்கு விட்டேன். இப்ப அவளுக்கு என்ன வேலை கிடைக்கும், அவ வந்து என்ன பண்ணலாம், அவ எதிர்காலம் கொஞ்சம் எனக்கு நல்லா சொல்லு. Group 2 படிச்சிருக்கா, Group 4 போனட்ட எழுதியிருக்கா. கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்றது கேள்வியா? ஆமா சார். ஜூம் மீட்டிங்ல இருக்கேன்டா, முடிச்சு கூப்பிட்டா. மேடம், உதயத்தை நோக்கி சூரியன் வராரு பாருங்க. ஆமா சார். ஆருடம் வந்து சூரியனோட வீட்டுல இருக்கு. ஆருட அதிபதி உதயத்தை நோக்கி வராரு, சரியா? கவிப்பு விருச்சிகத்துல இருக்குது, கவிப்பு 10ல இருக்கு உதயத்துல. கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், ட்ரை பண்ண சொல்லுங்க மேடம், வேற எதுவும் யோசிக்க வேண்டாம். சரி, எவ்வளவு நாள்ல சார் கிடைக்கும்? ஏழு தசை நடக்குது. வெகு விரைவில் கிடைக்கும். இப்ப எக்ஸாம் எழுதியிருக்காங்களா? ஆமா சார், Group 2 எழுதிட்டு இருக்கா. Group 4க்கு அவ வந்து 10,000 இருக்கா. Group 2 எழுதுனதுல ரிசல்ட் வந்துச்சா வரலையா? இல்ல வரல சார், அது இனிமேல் தான் வரும். எப்ப வரும்? 1 மாசமாவது ஆகும் சார். அந்த ரிசல்ட்லயே பாஸ் ஆயிடுவாங்க. எழுதியிருக்கா. அந்த ரிசல்ட்லயே பாஸ் ஆயிடுவாங்க. கண்டிப்பா பாத்து. ஆமா ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். அவ கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆனதுனாலதான் நான் கேக்குறேன். அந்த எக்ஸாம்லயே பாஸ் ஆயிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. சரிங்க சார், கண்டிப்பா கிடைச்சிடும்ல. நன்றி நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ சார். தேவி மேடம், நம்ம காலையில தான் உங்க ஜாதகம் பார்த்தோம்ல சார். என் பொண்ணுக்காக கேட்கலான்னு சார். உங்க பொண்ணுக்காகவா? ஓகே. பொண்ணு பேர் வந்து யோகேஸ்வரி, யோகேஸ்வரி. 4/4/2002 பிறந்திருக்காங்க. இருங்க சொல்லுங்க. யோகேஸ்வரி பேரு. 4/4/2002 பிறந்திருக்காங்க. காலையில 3:35க்கு பிறந்திருக்காங்க.
அவங்க 10th வரைக்கும் தான் படிச்சாங்க. எந்த ஊருங்க? சென்னை சார். ஆ, 10th வரைக்கும் தான் படிச்சாங்க. அப்புறம் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆ, அப்புறம் மறுபடியும் லேப் டெக்னீஷியனுக்கு படிக்க வச்சேன். அதுலயும் பாதி தான் படிச்சாங்க, நின்னுட்டாங்க. ஆ, இப்ப அப்ரெண்டிஸ்க்கு போட்டிருக்கிறோம் நாங்க இன்ஜின் ஃபேக்டரியில. ஆ. இதாவது கண்டினியூ பண்ணி முடிப்பாங்களா? அதுல வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அவங்க வீட்டுக்காருக்கு சரியான வேலை இல்ல. ஏதாவது அவங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணும் சார். ஜாதகம் கரெக்டா? ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. தெரியுது சார். எனக்கு ஐசெட் கொஞ்சம் கம்மி. தனுசு ராசி, கும்ப லக்னம் அவங்க. கரெக்ட் தான். ஓகே. அந்த ஐசிஎஃப்ல இப்ப அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, சார் என்ஜின். இன்ஜின் ஃபேக்டரியில இப்ப அப்ரெண்டிஸ் போயிட்டு இருக்காங்க சார். அது முடிச்ச உடனே வேலைக்கு எடுப்பாங்களா? அங்க கான்ட்ராக்ட் என்ன? கான்ட்ராக்ட்ல எடுப்பாங்க. உள்ள ஆள் எடுக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. இவங்க கம்ப்ளீட்டா முடிப்பாங்களா? அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. 2வது அவங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு ஒரு டவுட்டு. ஏன்னா 10த்தும் கேவில சேர்த்தோம். 10th முடிச்சுட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. கொண்டு போய் லேப் டெக்னீஷியன் போட்டோம். அதுலயும் பாதி தான் போனாங்க, போகல. இப்ப மறுபடியும் அப்ரெண்டிஸ்க்கு போட்டிருக்கோம். இப்பதான் ஒரு 4, 5 மாசமா போயிட்டு இருக்காங்க. இதையாவது கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? அத முடிச்சுட்டு அவங்களுக்கு ஜாப் கிடைக்குமா? ஏன்னா அவங்க வீட்டுக்காருக்கு சரியான வேலை இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. மேடம் லக்னத்தை குரு பாக்குறார். ம். சரியா? சரிங்க சார். அதனால இந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில முன்பகுதியில கஷ்டப்பட்டாலும் பின்பகுதியில செட்டில் ஆவாங்க. சரிங்க சார். சரியா? அந்த ம். சனி சம்பந்தப்பட்ட உங்களோட ஃபேமிலில எல்லாமே கொஞ்சம் மெக்கானிக்கல் மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற ஜாப் தான் செட் ஆகுது. கரெக்டா? ஆமா நார்மலா சார். இப்போ ஜாப் செட் ஆக மாட்டேங்குது. ஆமா. அவளையும் இப்ப ஃபிட்டருக்கு தான் போட்டிருக்கேன் சார். ஆமா. அந்த ஃபிட்டர் ட்ரேடு வந்து சனி, ராகு லக்னத்துக்கு 4ல இருக்கு பாருங்க. அது அடிப்படை கல்வி தானே. 10வது ஆமா சார். முடிச்சுட்டு ஐடிஐ படிக்கிறது வந்து 4ஆம் வீட்ல தான் வந்துரும். ம். டிகிரி முடிக்கிறதெல்லாம் 5ஆம் வீட்ல வரும். பிஹெச்டி ம். முடிக்கிறது 9ஆம் வீட்ல வரும். ம். சோ சனி, ராகு காம்பினேஷன்ல அந்த வேலை கிடைக்கிறது ஐசிஎஃப்லயே கூட அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சார் ஐசிஎஃப் இல்ல சார். இன்ஜின் ஃபேக்டரி ஆவடியில. ஆவடியிலயா? ஆமா சார். அந்த இரும்பு சம்பந்தமான வேலை அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத ஃபோக்கஸ் பண்ணி படிக்க சொல்லுங்க. அதான் போவாங்களான்னு தெரியல சார். அது போவாங்க, எதுல போனாலும் முடிச்சிருவாங்க, ஒர்க் பண்ணிடுறாங்க. முடிச்சிருவாங்க, ஆ. முடிச்சிருவாங்க. ஐடிஐ சம்பந்தமான வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. சரிங்க சார். ஜாப் கிடைக்குங்களா? ஜாப் எல்லாம் கிடைக்கும் மேடம். வொர்ஸ்ட் கேஸ்க்கு கிடைக்கலன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல அந்த பிசினஸ், ம். அதுல கூட கூட்டிட்டு போயிடுங்க. சரிங்க சார். ஏன்னா எங்க வீட்லயும் டேங்க் ஃபேக்டரியில தான் ஒர்க் பண்றாரு. சரி ம். அதோட சேர்த்து அத ஜாயின் பண்ணி விட்டுறலாம். நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது போவாளான்னு ஒரு சந்தேகம். அதுக்கு தான். ம். லக்னத்துக்கு 11ல சந்திரன் இருக்குது. அம்மாவால லாபம். உங்க கூடயே வச்சுக்கோங்க. என் கூடயே தான் சார் வச்சிருக்கிறேன் நான் அவள. வீட்லயே அம்மா தான் லாபம். வச்சிருக்கேன். அம்மா லாபமா இருக்கும் பொழுது வேற என்ன செய்வாங்க? இந்த வித படிச்சு முடிப்பாங்க கண்டிப்பா. அவங்க ஒரு சிறந்த வேலைக்கு போவாங்க. உங்கள மாரியே கடின உழைப்பு அவங்களுக்கு இருக்கு. லக்னத்துல மாந்தி இருக்குல்ல. அதனால சில ம். தடைகள் இருக்கும். அந்த சரிங்க சார். தடைகள் தாண்டிட்ட பிறகு அவங்களுக்கு நல்லதே நடக்கும். நடக்கிறது சூரிய தசைன்னு நெறைய இருக்கு. பாதி பீரியட் இருக்கு. ம். நிச்சயமா உங்களுக்கு இந்த டிகிரிய முடிப்பாங்க. சரியா? சரிங்க. சரிங்க சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். இங்க வந்து சென்னையில வந்து பொலிச்சலூர் பக்கத்துல பல்லாவரம் பக்கத்துல சனி சிவன் கோயில் சேர்ந்து இருக்கு. சரிங்க அதுக்கு ஒரு சார். தடவ போயிட்டு வாங்க. பொலிச்சலூர் பல்லாவரத்துக்கு பக்கத்துல. சரிங்க சார். நீங்க அட்ரஸ் கேட்டு போயிட்டு வரேங்க சார். ஆ, தேங்க்யூ. என்னைக்கு போணும் சார்? சனிக்கிழமை போங்க. சரிங்க சார். தேங்க்யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. சார் வணக்கம் சார். நான் அறுபதுல இருந்து சிவகுமார் சார். அன்னைக்கு உங்க ஜாதகம் பார்த்துட்டோம்ல சார். சார் என்னோட மகளோட ஜாதகம் வந்து பார்க்கணுமா சார்? என்னோட ஜாதகம் அன்னைக்கு சரியா பார்க்க முடியல, தடங்கள். என்னோட மகளோட ஜாதகம் கொஞ்சம் பார்க்க முடியுமா சார்? தடங்களா இருந்தாலும் நான் பாருங்க. ஃபுல்லா பார்த்து சொன்னேன். தடங்களாக இருந்தாலும் ஃபுல்லா பார்த்து சொன்னேனே சார். எனக்கு நல்லா ஆமா ஞாபகம் சொன்னீங்க. இருக்கே.
ஆமா சார், எனக்கு சொன்னீங்க. ஆனா என் மகளுக்கு கொஞ்சம் பார்க்க முடியுமா? சான்ஸ் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. மகளுக்கா? மகளுக்கா? பொண்ணுக்கா? மகளுக்கு சார், மகளுக்கு. ஆமா சொல்லுங்க சார், பொண்ணுக்கு. சொல்லுங்க. 1999 1999 பாருங்க, எனக்கு வந்து உங்களோட வாய்ஸ் சரியா கேட்கல. September 5. எனக்கு உங்க வாய்ஸ் சரியா கேட்கல, எக்கோ அடிக்குது. நீங்க தனியா கூட எனக்கு கேளுங்க, நான் அப்புறமா இந்த வாரத்துல ஒரு நாள் சொல்றேன். உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல, எனக்கு எக்கோ அடிக்குது. ஓகே சார். நான் அடுத்த கிளாஸ்லயாச்சும் ஓகே சொல்றேன். சார், ஓகே. இந்த உங்க மைக்க சரி பண்ணிக்கோங்க. எந்த வேற போன்ல இருந்து கனெக்ட் ஆகுங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் சார், நான் போறேன் சார். இப்ப கிளியரா கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. சார் 5/9/1999 சார். சார் பேரு சொல்லுங்க சார். கோவர்த்தினி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 1999. சார். ஆ அதான் சார், டேட் ஆஃப் பர்த் சார் 5/9/1999. டைம் நைட்டு 10 மணி சார், கரெக்டா? எந்த ஊர்ல பிறந்தாங்க? நாகர்கோயில் சார். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்கிரீன்ல சார் ஜாதகம் அவ தெரியுது வந்து சரியா? எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு இப்ப இன்டர்ன்ஷிப். கரெக்ட் சார், கரெக்ட் சார், கரெக்ட் தான் சார். சொல்லுங்க. சார் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்ப இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்காரு சார். வர ஏப்ரல் வந்து இன்டர்ன்ஷிப் முடியும். ம் நெக்ஸ்ட் அவ வந்து கல்யாணத்துக்கு அவளுக்கு எப்போ சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சார். கல்யாணம் அடுத்தல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா இல்ல மேற்படிப்பு படிப்பாளா, அது தெரியணும் சார். அவ்வளவுதான் சார், சிம்பிள் தான் சார். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். கல்யாணம் கொஞ்சம் லேட் ஓகே, ரைட் ஆகும். சார். 30 கல்யாணம் ஒரு 30 வயசு மாதிரி ஆகும். அப்படிங்களா சார்? ம். 30 வயசு வரைக்கும்னா அப்ப மேற்படிப்பு முடிச்சுதான் கல்யாணம் மாதிரி வருமா சார்? ஆமா. சரி சார், ஓகே சார். தேங்க்யூ. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ. ஓகே சார், நன்றி சார். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.